ஹே ஹடாமீஸ் வெல்கம் டு ஓட்டிஸ் அண்ட் வைப்ஸ் ஆஃப் லவ். நான் உங்கள் ஜனா. இன்றைக்கி நம்ம ஜின்னோட ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஜின் வந்து மிலிட்ரியிலேருந்து வேறு வந்திருக்காரு. ஸோ அவருக்கான ஒரு ஸ்பெஷல் ஒன் ஷாட் தான் இது. நீங்கள் நினைப்பீங்க, ஏம்மா ஜின்னு மிலிட்ரியிலேருந்து வந்து ரொம்ப நாள் ஆகுது, நீங்கள் இப்போ தான் ஜின்னுக்கான ஸ்பெஷல் ஒன் ஷாட்டே போடுறீங்களாங்கிறது கேட்குறது எனக்கு நல்லா புரியுது. பட் எனக்கு டைம் கொஞ்சம் கிடைக்கல. ஸோ அதனால தான் நான் அந்த வீடியோஸ் நான் இன்னும் போடலை. எஃப்எஃப்பும் கூடிய சீக்கிரம் வந்துடும். எஃப்எஃப் வந்து கண்டினியூ பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால அது கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன். ஒன் ஷாட்ஸ் இந்த ஓடி சாங்ஸோட எல்லா ஒன் ஷாட்டும் போட்டுட்டு நான் வந்து எஃப்எஃப் கண்டினியூ பண்ணலான்னு தான் இருக்கிறேன். ஸோ ரொம்ப பிளைடு போடாமல் நான் ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். நம்ம ஒன் ஷாட்டோட நேம் என்னென்னா வேம்பயர் பிரின்ஸ் ஃபாலிங் ஃபார் ஹியூமன் பிரின்சஸ். ஆமாம், இது வந்து வேம்பயர் ஸ்டோரி. ஸோ இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் பிடிக்கலனாலும் கமெண்டில் சொல்லுங்கள், பிடிச்சினாலும் கமெண்டில் சொல்லுங்கள். ஆக மொத்தம் நீங்கள் கமெண்டில் ஏதாச்சும் சொல்லிட்டு போகப்பா, அவ்வளோதான். சரி, ஓகே. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஓட்டிஸ் அண்ட் வைப்ஸ் ஆஃப் லவ் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்கடா. இந்த ஒரு ஒன் ஷாட் வந்து ஜின்னுக்காக தான்டா. ஸோ ஜின் பயாஸ் யாராச்சும் இருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் வந்து மென்ஷன் பண்ணுங்கள் யாரெல்லாம் ஜின் பயாஸ்ன்ட்டு. சரி, ஓகே. இதுக்கு மேலே நான் ப்ளேட் போட விரும்பலை. ஸோ ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீனில் வேம்பயர் வேர்ல்டை தான் காட்டுறாங்க. அது ரொம்பவே டார்க்காக இருக்குது. ஸ்கை எல்லாம் லைட் ரெட் கலரில் இருக்குது. எங்கே நின்று பார்த்தாலுமே அங்கே ஒரு பேலஸ் ஜொலிச்சிட்ருக்கிறது தெரியும். பிகாஸ் ஏன்னா அந்த ஒரு பேலஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ரூபியால் செஞ்சது. அதனால அவ்வளோ ஜொலிப்பாக இருக்குது. பேலஸை சுற்றி நிறைய வேம்பயர்ஸ் நிற்கிறாங்க. உள்ளே நிறைய வேம்பயர்ஸ் கார்ட்ஸ் எல்லாமே இருக்காங்க. அதுக்குள்ளே போனால் ஒரு மெய்ட் ஒரு ரூமில் போய் டோர் நாக் பண்ணுறாங்க. அந்த டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. டோர் ஓப்பன் பண்ணதுமே அந்த மெய்ட் அப்படியே பவ் பண்ணி, பிரின்ஸ் உங்களை கிங் கூப்பிட்டாங்க, சரி ஓகே நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரின்ஸ் நேராக கிங்கை தான் பார்க்க வராங்க. அப்போ உன் தம்பிக்கு சுத்தமாகவே அறிவே இல்லை. வேம்பயர் கிங்கோட செகண்ட் பிரின்ஸுங்கிறதே மறந்து எர்த்தில் போய் அவன் என்ன பண்ணிகிட்ருக்கானே தெரியல. போய் 2 years ஆச்சு. இன்னும் அவனுக்கான எந்த ஒரு டீட்டெயில்ஸுமே தெரியல. அடுத்த பிளட் மூன் வர்றதுக்கான இன்னும் 3 months தான் இருக்குது. எனக்கு அதெல்லாம் தெரியாது. அந்த 3 monthsல தயாங்க நீ எப்படியாச்சும் நம்ம வேம்பயர் வேர்ல்டுக்கு கூட்டிகிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ ஜின்னும் ஆக்சுவலி அங்கே பிரின்ஸாக இருக்கிறது வந்து நம்ம ஜின்னு தான். அந்த கிங் வந்து ஜின்னோட அப்பா. அப்போ ஜின் சரிப்பா நான் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பவ் பண்ணிவிட்டு அவங்களும் இப்போது அவங்களோட ரூமுக்கு தான் போகிறாங்க. ஜின்னோட ரூமில் அவங்க பெட்டில் உட்காந்துட்டு, தயாங் எங்கடா போன? பிளட் மூன் வர்றதுக்கு இன்னும் 3 months தான் இருக்குது. அதுக்குள்ளே நான் கண்டுபிடிச்சாகணும். நான் இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நான் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக ஜின் அப்படியே கிளம்பி ஒரு இடத்துக்கு போகிறாங்க. ஒரு கேஜ் மாதிரி இருக்குது, லைக் இந்த குகை மாதிரி இருக்குது. அந்த குகைக்குள்ளே போய் அவங்க ஒரு மேஜிக் பண்ணுறாங்க. ஒரு பர்பிள் கலரில் ஒரு போர்ட்டல் தெரியுது. ஜின் அப்படியே உள்ளே போகிறாரு. இப்போ பார்த்தா ஜின் இப்போ எர்த்தில் இருக்காங்க. எர்த்தில் ஒரு சுற்றி முற்றி பார்க்குறாங்க. சுற்றி மரமாக இருக்குது. ஆக்சுவலி வந்து ரீச் ஆன இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவில் தான் வந்து ரீச் ஆகிருப்பாங்க. ஜின்னும் சுற்றி முற்றி பார்க்குறாங்க. என்ன இவ்வளோ இருட்டாக இருக்குது? நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ரொம்ப வெளிச்சமாக இருக்கும்ல சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு நடக்கிறாங்க. ஜின் நடக்க ஜின் எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் யாரோ பின்னாடி ஃபாலோ பண்ணிகிட்ருக்க மாதிரி ஜின்னுக்கு தோணுது. ஜின்னு அப்படியே கொஞ்சம் ஸ்பீடாக நடக்கிறாங்க. ஜின்னுக்கு தான் ஸ்மெல்லிங் சென்ஸ் இருக்கே. அப்படியே திரும்பி, ஜிமின் அங்கே என்ன ஒளிஞ்சிட்ருக்க, முன்னாடி வா. ஐயோ அங்கே எப்படி கண்டுபிடிச்சிங்க? ஹே நீ என்னடா லூஸா? நம்ம 2 பேரும் வேம்பயருங்கிறதே மறந்துட்டியா? ஆமாம்ல, சாரி நீங்கள் என்ன பண்ணுற?
இல்லை ஹயாங், நான் வந்து நம்ம வேர்ல்டு எப்படி சுற்றி பார்த்துட்டு இருந்தேன்னா அப்போது நீங்கள் வந்து வந்தீங்க. சரி ஓகே நம்ம ஹயாங் தானேன்னு சொல்லிட்டு நானும் பேசலான்னு வந்தேன். பார்த்தா நீங்கள் ஏதோ ஒரு கேஜுக்குள்ளே போகிற மாதிரி இருந்து நானும் ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன். ஏதோ மேஜிக் போட்டிங்க, போர்ட்டல் ஓப்பன் ஆச்சு. சரி ஹயாங் ஏதோ மிஷனுக்கு தான் போகிறாங்கன்னு சொல்லிட்டு நானும் உங்கள் கூட வந்துட்டேன் ஹயாங். ஜின் பார்த்து முறைக்கிறாரு. ஏன் ஹயாங் முறைக்கிறீங்க? ஷோ ஏன்டா, ஏன் சும்மாவே உன்னால் இருக்க முடியாதா? நான் வேணால் போர்ட்டல் ஓப்பன் பண்ணுறேன், நீ மறுபடியும் வேம்பேர் வேர்ல்டுக்கே போ. இல்லை ஹயாங், எவ்வளோ நாள் தான் வேம்பேர் வேர்ல்டுலேயே இருக்கிறது? அதான் இப்போ எர்த்துக்கு வந்துட்டோம்ல, எர்த்தை பற்றி நானும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறேன். ஜிம்மின்னு சொன்னா கேளு, உனக்கு இந்த எர்த்தை பற்றி எதுவுமே தெரியாது. அதான் ஹயாங் நானும் கற்றுக்குறேன். கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டா தானே 2 வேர்ல்டு நம்ம அடிக்கடி வந்து மீட் பண்ணுற மாதிரி இருக்கும். எனக்கு சொன்னால் புரியாது. ஐயோ சரி ஹயாங், அதெல்லாம் இருக்கட்டும். நீங்கள் இப்போ எதுக்கு வந்தீங்க இங்கே? தயாங் எர்த்துக்கு வந்து 1 இயர் ஆகுது. அவனை பற்றி எந்த ஒரு டீட்டெயில்ஸுமே தெரியல. அதனால தான் கிங் வந்து சொல்லியிருக்காங்க பிளட் மூன் வரதுக்குள்ளே எப்படியாச்சும் தயாங்கை வந்து கூட்டிகிட்டு வரணும்னு சொல்லிட்டு. ஸோ அதான் தயாங்க தேடி வந்தேன். ஓ அப்போ தயாங் இங்கே தான் இருக்கானா? தெரியல. நான் தயாங்கோட சென்ஸை வச்சு பார்க்கும்போது அவன் இங்கே இருக்கிற மாதிரி தான் காட்டுது. ஸோ பார்ப்போம். சரி ஹயாங், நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். நீ எனக்கு உபத்திரம் கொடுக்காம இருந்தால் போதும். என்ன ஹயாங், உங்கள் தம்பியை பார்த்து இப்படி சொல்லிட்டீங்க? போதுண்டா வந்து தொலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இப்போ 2 பேரும் நடந்து போகிறாங்க. அங்கே பார்த்தா காடோட எட்ஜில் தான் இப்போ வந்து நடந்து வந்துட்டுருக்காங்க. தூரத்தில் பார்த்தா அங்கே ஒரு வெளிச்சம் தெரியுது. அப்போ ஜிம் ஹயாங் அங்கே பாருங்க ஹயாங், அங்கே ஏதோ தெரியுது பாருங்க. ஏய் சரிடா, என்னடா போட்டு உசுரை வாங்கிட்டு இருக்க. சரி அங்கே பாருங்க, அங்கே ஏதோ தெரியுது. ஐயோ அங்கே ஏதோ வெளிச்சம் தெரியுதுடா. சரி ஹயாங் போய் பார்ப்போம். சரி இரு வரேன் அப்படி சொல்லிட்டு ஜின்னும் இப்போ நடந்து போடுறாங்க. அங்கே போய் பார்த்தா ஒரு வீடு, அதில் வெளியில் வந்து தீப்பந்தம் ஏற்றி வச்சுருக்காங்க. கிட்ட போய் பார்க்குறாங்க. பார்த்தா டோர் ஓப்பனில் இருக்குது. ஹயாங் பாருங்கள், டோர் ஓப்பனில் இருக்குது. சரி உள்ளே போய் பார்ப்போம் அப்படி சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஜிமின் தான் போய் பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே ஒரு 2 கட்டில் இருக்குது. அந்த கட்டிலில் ஒரு தாத்தாவும் ஒரு பாட்டியும் படுத்திருக்காங்க. ஹயாங் யார் ஹயாங் இது? நானும் உன் கூட தானே வர்றேன், எனக்கு எப்படி தெரியும்? நீ வேறு யாரோ வீட்டில் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு யார் இது என்கிட்ட கேட்டான்னு எனக்கு எப்படா தெரியும்? சரி ஹயாங் கோவப்படாதீங்க. ஆக்சுவலி ஜிம்மின் வந்து ஜின்னுக்கு யார் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு தம்பி மாதிரி. சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு வந்து கூடயே தம்பி மாதிரி அவங்க பழகியிருப்பாங்க. ஜிம்மினுக்கும் தயாங்க்கும் ஒரே வயசு தான். ஸோ அதனால் ஜிம்மின் அடிக்கடி வந்து வேம்பேர் வேர்ல்டு சுற்றி பார்க்கறதுக்கு வேண்டி வருவான். ஸோ அப்படி ஃப்ரெண்ட் ஆனவங்க தான் தயாங்கும் ஜிம்மின் அப்புறமேட்டு ஜின்னெல்லாம். ஸோ அதனால தான் அவங்க எப்போவுமே ஹயாங் கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. சரி இப்போ பேக் டு த ஸ்டோரி. இப்போது என்ன ஆச்சு அப்படின்னா ஹயாங் யாருன்னே தெரிலல, எனக்கு மட்டும் தெரியுமா? சரி ஹயாங் கோவப்படாதீங்க. அப்போது அந்த டைம் யாரோ நிற்கிறது வந்து அந்த பாட்டிக்கு தெரியுது. யார் தம்பி நீ? அப்போ ஜின்னை திரும்பி பார்த்துட்டு யாருன்னு கேட்டேன். இல்லை நாங்கள் வெளியூர், நாங்கள் இப்போந்தான் இந்த ஊருக்கு வந்திருக்கோம், எங்களுக்கு எங்கே போகணுன்னு தெரியல, இடம் ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். அப்போ தான் இந்த ஒரு வீடு கண்ணில் பட்டுது, அதான் உள்ளே வந்து பார்த்தா நீங்கள் 2 பேரும் இருக்கிறீங்க. ஸோ அதான் யாருன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தோம் பாட்டி. ஓ அப்படியா தம்பி, சரிப்பா. எந்த ஊருன்னு சொன்ன? அது வெளியூர் பாட்டி. ஓ சரி தம்பி, நீங்கள் இங்கே தங்கிக்கோங்க. தம்பி சாப்பிட்டீங்களா? இல்லை பாட்டி, நாங்கள் இன்னும் சாப்பிடல. அச்சோ நீங்கள் இன்னும் சாப்பிடலையா? சரி இருங்க தம்பி, நான் உங்களுக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி ஜின்னுக்கும் ஜிம்மினுக்கும் சாப்பிட்றதுக்காக ஏதாவது எடுக்க போயிருக்காங்க. ஜின்னுக்கு வந்து அந்த பாட்டியை பிடிச்சிருக்கு. பிகாஸ் ஏன்னா யாருமே அவ்வளோ கேரிங்காக யாரும் பார்த்ததில்ல. பிகாஸ் ஏன்னா ஜின்னுக்கு வந்து அம்மா கிடையாது, அப்பா வந்து எப்போவுமே கிங்கை ரூல் பண்ணுறதே இருக்கிறதுனால அவருக்கு இந்த பாசம் அதெல்லாம் ரொம்பவே ஏங்கி போயிருப்பார். அதே மாதிரி தான் தயாங்கும். ஜிம்மின் இதெல்லாம் பார்த்துட்டு என்ன ஹயாங் ஃபீலிங்ஸா? டே மூட்டுறா, எப்பா பார்த்தாலும் கலாய்ச்சிக்கிட்டே இருக்கிற. சரி ஹயாங் விடுங்க, உங்களை கலாய்க்கிறதுல எனக்கு ஒரு ஆனந்தம். மூடிட்டு இரு, நம்ம வேலையை சீக்கிரம் முடிச்சுட்டு நம்ம இந்த பாட்டிக்கு ஏதாச்சும் கொடுத்துட்டு நம்ம போகலாம். சரி ஹயாங். ஆமாம் ஹயாங், நம்ம வேறு இங்கே வந்திருக்கோம்,
நமக்கு வேறு இந்த பிளட்டுனா கொஞ்சம் பிடிக்கும். கடைசியில் இந்த பாட்டியும் தாத்தாவும் ஏதாவது பண்ணிட்டோன்னா, ஏய் இப்போவே நான் உனக்கு வார்னிங் கொடுக்குறேன்டா, இவங்க 2 பேருக்கு ஏதாச்சும் ஒன்றால் ஆச்சுன்னு தெரிஞ்சுதுன்னு வையேன், உன்னை கொன்னே போடுவேன். கொன்றுவீங்களா ஹயாங்? நான் உங்களோட தம்பி. அதுக்காக இதுக்கப்புறம் இவங்கள நீ எந்த ஒரு தொந்தரவும் பண்ணக்கூடாது, புரியுதா? சரி ஹயாங், நான் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கப்சுப் ஆயிட்டாரு. இப்போ அந்த பாட்டியும் வராங்க. கொஞ்சம் பழங்கள் ஐட்டமாக தான் எடுத்துகிட்டு வராங்க. ஜின்னு பார்க்குறாரு. தம்பி, உங்களை பார்த்தா பெரிய எடுத்து புள்ள மாதிரி இருக்குது. இங்கே எங்களால் முடிஞ்சது தான் இருக்குது. நீங்கள் இதை வேணால் சாப்பிடுங்க, நாளைக்கு ஏதாச்சும் பார்த்து நாங்கள் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ ஜின்னு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி, பிரச்சனை இல்லை, நீங்கள் இவ்வளோ தரதே எங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயம், ஸோ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பாட்டி சொல்லிவிட்டு இப்போ ஜின்னு அதை சாப்பிட்றாங்க. கொஞ்சம் பழம், அப்போ கொஞ்சம் மீட் அந்த மாதிரி தான் இருக்குது. சரி தம்பி, நீங்கள் மாடியில் 2 ரூம் இருக்குது, நீங்கள் அங்கே போய் படுத்துக்கோங்க. என்னோடய பேரன் அடிக்கடி வருவான், இப்போதெல்லாம் வர்றதில்ல, வேலைன்னே ஊர் ஃபுல்லாக போயிட்டுருக்கான். ஸோ நீங்கள் அவனோட ரூமை யூஸ் பண்ணிக்கோங்க, அவனோட ட்ரெஸ்ஸும் இருக்குது, நீங்கள் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பாட்டியும் சொல்கிறாங்க. இன்னும் சரி ஓகே பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்களும் மேலே போய் ட்ரெஸ் எல்லாம் மாற்றி அப்படியே இருக்கிறாரு. அப்போ ஜிம்மின்னு, ஹயாங் என்ன ட்ரெஸ்ஸு இது ஹயாங், எனக்கு சுத்தமாக பிடிக்கல, தொலைன்னு இருக்கு. டேய் சும்மா இருக்கிறியா, உனக்கு வேணும்னா போடு, இல்லாட்டா ஒரு வேம்பேர் வால்ட்டுக்கு கிளம்பு. இல்லை எனக்கு வேம்பேர் வால்ட்டுனா நான் போகல, நான் இங்கே இருக்கிறேன், அப்போ மூடிட்டே இரு. சரி ஹயாங். ஐயோ, இவர் கூட வந்தது தப்பாக போச்சு போல, எப்போ பார்த்தாலும் நம்மளை அதட்டிக்கிட்டே இருக்கிறாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அங்கே போயிட்டாங்க. வேம்பேர்ஸ்லாம் தூங்க மாட்டாங்களே, அவங்க அந்த ரூமில் அப்படியே இருக்கிறாங்க. ஆக்சுவலி ஜின் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அவங்களுக்கு இந்த ஊருக்கு வந்ததுமே நல்லா சென்ஸாக இருக்கும், தயாங் இங்கே தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் இங்கே தங்கி அவருக்கு தயாங் எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இங்கே தங்கியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் அந்த பாட்டியை ஜின்னுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ அதனாலேயே அவர் இங்கே தங்கிட்டார். இப்போ நெக்ஸ்ட் டேயும் ஆகுது, பார்த்தா விடிஞ்சிருச்சு. நம்ம ஜின்னெல்லாம் ரூமை விட்டே வெளியிலே வரல. அப்போ அந்த பாட்டி அந்த டோரை நாக் பண்ணுறாங்க. தம்பி 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 இருக்கியாப்பா? அப்போ ஜின்னு அந்த ரூமுக்குள்ளே இருந்துட்டு ஆன்சர் பண்ணுறாரு. சொல்லுங்கள் பாட்டி. என்னப்பா ரூமில் இருக்க, வா நான் உங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ணியிருக்கேன். இல்லை பாட்டி, எங்களுக்கு வேண்டாம், நீங்கள் சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பதட்டமாக சொல்கிறாரு. பிகாஸ் ஏன்னா அவருக்கு இந்த வெளிச்சனாலே, வேம்பேஸ்க்கு வெளிச்சனாலே ஒத்துக்காதில்ல. ஸோ அதனால் ஜின்னும் அப்படியே ரூம்லேயே இருக்கிறாங்க. அப்போ அந்த பாட்டி, தம்பி உங்களுக்கு ஒன்றும் இல்லையே, ஏதோ உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்குது, நீங்கள் நல்லா தானே இருக்கீங்க? பாட்டி நாங்கள் நல்லா தான் இருக்கோம், எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. சரி தம்பி, அப்போ நான் கீழே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டியும் போயிட்டாங்க. இப்போ அந்த தாத்தாவும் எழும்பிட்டு, ஆமாம் நேற்று யார் வந்தா? அதுவா, நேற்று நைட்டு 2 பிள்ளைங்க வந்தாங்க. பாவம் அந்த பிள்ளைங்க, நைட்டு தங்குறதுக்கு இடம் இல்லைன்னு சொன்னாங்களா, அதான் நம்ம பேரனோட ரூமும் நான் அது சாப்பாடும் போட்டு கொடுத்தேன். ஓ சரி, எங்கே அவங்கள இன்னும் காணோம்? தெரியல, அவங்களுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை போல், இது வேறு லேட்டாக தானே வந்தாங்க, ஸோ அதனால் உடம்பு சரியில்லை போல், தூங்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன், சாப்பாடு கூட வேண்டான்னு சொல்லிட்டாங்க. ஓ அப்படியா, சரி ஓகே, அந்த பிள்ளைங்களை நல்லா பார்த்துக்கோ. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேலையை பார்க்குறாங்க. இப்போ இங்கே ஜின்னும், ஹயாங் என்னால் சுத்தமாக முடியல ஹயாங், நம்மளால் இந்த வெயிலை கட்டுப்படுத்தவே முடியாது, இரு என்னால் சுத்தமாக முடியல அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஜின்னு என்ன பண்ணுறாருன்னா, ஒரு ஷீல்டு க்ரியேட் பண்ணுறாரு. அந்த ஷீல்டு அப்படியே ஜிம்மினுக்கு மேலே அப்படியே அடிச்சுட்டு அப்படியே திருப்பி அவருக்கு மேலே அடிக்கிறாரு. அது அவங்கள ஒரு ப்ரொடெக்ட் பண்ணுது. அப்போ ஜின்னு சொல்கிறாரு, ஜிமின் இப்போ நீ வெளியில் வா. ஹயாங் நான் வெளியில் வந்தேன்னா பொசுங்கி செத்து போயிடுவேன், நான் தான் சொல்கிறேன்ல வெளியில் வா, நான் உனக்கு ஷீல்டு நான் போட்டிருக்கேன், ஸோ அதனால் உனக்கு ஒன்றும் ஆகாது. அப்படியா ஹயாங், உங்களை நம்பி தான் ஹயாங் வரேன், அப்புறம் என் உயிர் போச்சுன்னா அதுக்கு நீங்கள் தான் காரணம், மூடிட்டு வெளில வாடா, இதுக்கு மேலே அசிங்கப்பட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அப்படி வெளில வர்றாரு.
வெளியில் வந்தால் அவருக்கு எதுவுமே ஆகலை. அந்த ஷீல்டு வந்து அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுது. அப்போ ஜின்னும் அப்படியே வெளியில் வராரு. ஹயாங் சூப்பர் ஹயாங், இந்த பவர் உங்களுக்கும் இருக்கா? ஆமாம். ஏன்? தயாங் இது அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். தயாங்கும் யூஸ் பண்ணுவானா? ஆமாம் ஹயாங். ஓ, அதை வச்சு தான் பைபிள் இவ்வளோ வேலைத்தரம் காட்டிகிட்டு இருக்கோ. சரி பார்த்துக்கிறேன். சரி சரி ஜிமின், இப்போ கீழே வராரு. கீழே வந்தால் அந்த பாட்டி, தம்பி இப்போந்தான் வர்றீங்களா? தம்பி உடம்பும் சரியில்லையே. இல்லை பாட்டி, நாங்கள் நல்லா தான் இருக்கோம். இல்லை தம்பி, காலையில் பேசும்போது ஒரு மாதிரி பேசுனீங்களே, அதான் கேட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி, நைட்டு டயர்டாக இருந்துச்சு, அதனால தான். நினச்சேன் தம்பி. இங்கே வாங்க தம்பி, உங்களுக்கு நாங்கள் சாப்பாடு ரெடி பண்ணியிருக்கோம். இதோ வந்துட்டேன் பாட்டி அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ ஜிமினும் கீழே போய் அவங்க போய் சாப்பிட உட்காடுறாங்க. ஜிமின்லாம் பார்க்குறாங்க. ஏன்னா அதில் வந்து நிறைய பழ ஐட்டம்ஸ், அப்புறம் வந்து வேம்பே சாப்பிடக்கூடாதது எல்லாமே இருக்குது. ஜிமின் பார்க்குறாரு, இதெல்லாம் சாப்பிடணும்னு என் தலையெழுத்தில் எழுதியிருக்கு. வேம்பேர் வேர்ல்டில் இருக்கும்போது பிளட்டாக குடிச்சு எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பார்த்தா பழத்தெல்லாம் சாப்பிட சொல்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி அவன் கண்ணீர் மால்கு அப்படியே கதறிட்டு இருக்காரு மனசுக்குள்ளே. இது வந்து ஜின்னுக்கு வந்து புரியுது, ஏன்னா அவருக்கும் அப்படி தான். அப்போ வந்து ஜின்னு கொஞ்சோண்டு சாப்பிட்டுட்டு, சரி பாட்டி, எங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ அவங்களும் போயிட்டாங்க. ஜிம்மின்லாம் ஒரு வாய் தான் எடுத்து வச்சுருப்பாங்க. போதுண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இறங்கி ஓடிருப்பாங்க. அந்த பாட்டி பார்க்குறாங்க, என்னாச்சு இந்த பிள்ளைங்க ஒழுங்காக சாப்பிடவே இல்லை, ஒருவேளை பிள்ளைங்களுக்கு சாப்பாடு பிடிக்கலையோ அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. அப்போ ஜின்னு, அதெல்லாம் இல்லை பாட்டி, எங்களுக்கு வந்து நாங்கள் வேறு ஊர்லேருந்து வந்திருக்கோம்ல, ஸோ இந்த ஊரில் இருக்க சாப்பாடு எங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அதனால தான். ஓ அப்படியாப்பா, நீ எந்த ஊர்லேருந்து வந்திருக்கேன்னு சொல்லு, நான் அந்த ஊரில் இருக்க சாப்பாடு மாதிரியே நான் பண்ணுறேன். அப்போ ஜிமின் வந்து சொல்கிறாரு, ரத்தம் கிடைக்குமா அப்படின்னு சொன்னதும் ஜின்னு அப்படியே ஜிமினை பார்த்து முறைக்கிறாங்க. அப்போ அந்த பாட்டி, என்ன தம்பி சொல்கிற, ரத்தமா? அப்படி இல்லை பாட்டி, அதாவது அவன் என்ன சொல்ல வரான்னா, இந்த ரத்த பொரியல், அப்போ வந்து இது அந்த மாதிரி கேட்குறான். ஓ ரத்த பொரியலாப்பா, அது எப்பமாச்சு தான்ப்பா நாங்கள் பண்ணுவோம். அப்போ சரிப்பா, நான் உங்களுக்காக நான் அது பண்ணுறேன் அப்படின்ட்டு அந்த பாட்டியும் சொல்கிறாங்க. ஜின்னெல்லாம் ஜிமினை பார்த்து முறைக்கிறாரு. ஐயோ முறைக்கிறாரே, சரி அப்படியே சமாளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி, சரி பாட்டி அப்போ நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு அவன் ஓடிட்டான். இப்போ வந்து ஜின்னு, இவனோட கடந்து இவனை பேசாமல் கூட்டிகிட்டே வராமல் இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் நினச்சிட்ருக்காரு. சரி ஓகே, இப்போ ஜின்னு வந்து அந்த பாட்டிக்கிட்ட, சரி பாட்டி அப்போ நாங்கள் கிளம்புறோம், நீங்கள் பண்ண உதவிக்கெல்லாம் ரொம்ப நன்றி. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்கள் பேரை மாதிரி நீங்கள் எங்களை பார்த்தீங்க, எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. என்னால் முடிஞ்சது நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த பாட்டி கையில் ஒரு இது கொடுக்குறாங்க. அந்த பாட்டியை பார்க்குறாங்க. என்ன தம்பி சிவப்பாக இருக்குது? அதுவா பாட்டி, இது ஒரு கல். இந்த கல் ரொம்ப விசேஷமான கல். உங்களுக்கு இதை வந்து நினச்சிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் வேண்டுங்க, அது உங்களுக்கே கிடைக்கும். என்ன தம்பி, இந்த காலத்தில் இதெல்லாம் நம்புவாங்களா என்ன? இல்லை பாட்டி, எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க இந்த மாதிரி தான் சொன்னாங்க, ஸோ அதனால தான் என்னோடய நம்பிக்கையானவங்களுக்கு நான் இதை கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் அந்த இதை கொடுத்துட்டு, சரி பாட்டி எதுவாக இருந்தாலும் கேளுங்க, கண்டிப்பாக அது கிடைக்கும், ரொம்ப நன்றி பாட்டி அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பாட்டியை ஹக் பண்ணிவிட்டு அந்த தாத்தாவும் ஹக் பண்ணிட்டு 2 பேர்கிட்டையும் டாட்டா சொல்லிவிட்டு, சரி பாட்டி நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னும் அப்படி நடந்து போகிறாங்க. இப்போ ஜின்னும் அப்படியே நடந்து வராங்க. இப்போ எங்கே போகணுன்னு தெரியல. இப்போ வந்து ஜிமின்னு, ஹயாங் இனி எங்கே போகணும்? இன்னும் இது ஏதோ ஒரு ரூட் போகுதில்ல, இதுக்குள்ளே போய் பார்ப்போம். சரி, அங்கே ஏதோ ரொம்ப கூட்டமாக இருக்குது ஹயாங். ஆமாம் ஹயாங், இந்த ஷீல்டு எதுவும் பாதியிலே போயிடாதுல்ல? ஏன் கேட்குற, போகணுமா என்ன? இல்லை ஹயாங், நான் வேற வெயிலில் இப்படி சுற்றி திரிஞ்சிட்ருக்கேன், திடீர்னு அந்த ஷீல்டு போச்சுன்னா நான் அப்படி பொசுங்கிட்டேன்னா என் லூஸுக்கு யார் பதில் சொல்கிறது? சரி அப்படிலாம் ஒன்றும் ஆகாது, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இப்போ ஒரு மார்க்கெட்டுக்குள்ளே தான் போகிறாங்க.
அந்த மார்க்கெட்டுக்குள்ளே என்டர் ஆனதுமே அங்கே இருக்க எல்லாருமே நம்ம ஜிம்மினையும் ஜின்னையும் தான் பார்த்துட்டே வராங்க. நம்ம ஜின் ஏதோ ரூடாக அப்படி ரஃப் அண்ட் டஃப்பான்னு முன்ன நடந்து போகிறாங்க. பட் நம்ம ஜிம்மின் தான் ஃப்ளர்ட்டிக்கிங் ஆச்சே. அவர் என்னடானா அங்கே இருக்க பொண்ணுங்களுக்கு ஃப்ளைங்ஸ் கொடுக்குறது என்ன, ஒரே ஹாய் கட்டுறது என்ன, கண் அடிக்கிறது என்ன, ஒரே ரகலை பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. இதை பார்த்துக்கிட்டு ஜின்னு ஐயோ இவன் வேற போட்டு படுத்துறானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே நடந்து வராரு. இப்போ ஜின்னு வந்து அப்படியே நடந்து வராரு. அப்போது ஜிம்மின் ஓடி வந்துட்டு ஹயாங் ஹயாங் ஹயாங், என்னடா ஹயாங் இங்கே இருக்க பொண்ணுங்கள்லாம் ரொம்ப அழகாக இருக்காங்கல்ல? அப்படியா? ஆமாம் ஹயாங், பாருங்களேன் எவ்வளோ க்யூட்டாக இருக்காங்க. நம்ம வேம்பயர் வேர்ல்ட்லேயும் பார்த்துருக்கீங்களா, எப்போ பார்த்தாலும் பிளட்டும் கையுமாவே சுற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. இங்கே இருக்க பொண்ணுங்களை பாருங்கள், அங்கே பாரு அந்த பொண்ணெல்லாம் பூங்கையுமா சுற்றிட்டுருக்கு. எப்படிப்பட்ட பொண்ணு? ஓஹோ, அப்போ உனக்கு லூசி உனக்கு பிடிக்கல? லூசி பிடிக்கல யார் சொன்னா? நீ தானே சொன்ன வேம்பயர் வேர்ல்டில் இருக்கிற பொண்ணுங்கள்லாம் எப்போவுமே பிளட்டும் கையுமா இருப்பாங்க அப்படின்ட்டு. அப்போது லூசியும் தான் பிளட்டும் கையுமா இருப்பா. அப்போ அவளே உனக்கு பிடிக்காதா? அது அவள் என்னோட லூசி, அவளெல்லாம் எப்படி என்னால் பிடிக்காமல் இருக்க முடியும்? அவள் எனக்கானவ, அவளெல்லாம் என்னால் அவெல்லாம் விட்டுக்குள்ளம் கொடுக்க முடியாது. அப்புறம் என்ன இதுக்கு இங்கே இருக்க பிள்ளைங்களெல்லாம் சைட் அடிச்சுட்டு வரேன்? அது 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 டைம் பாஸுக்கு. இந்த விஷயத்தெல்லாம் நான் லூசிக்கிட்ட சொன்னால் என்ன ஆகும் தெரியுமா? ஐயோ ஹயாங், தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க ஹயாங், அவன் எனக்கு கொன்னே போட்டுருவா. தெரியுதுல, மூட்டு வா. இவர் இதை வச்சே என்னை மிரட்டுறாரே அப்படிங்கிற மாதிரி இப்போ 2 பேரும் அங்கே நடந்து போயிட்டுருக்கீங்க. இப்படி தான் 2 பேரும் மார்க்கெட்டை சுற்றி பார்த்து அப்படியே நடந்து போயிட்டுருக்கீங்க. அப்போ அந்த சைடில் ஒரு பேலஸ் வந்து புதுசாக கட்டிகிட்ருக்காங்க. அப்போ ஜின்னு வந்து அந்த பக்கம் என்ன கட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போயிட்டாங்க. இங்கே ஜிம்மின் வந்து இந்த பக்கம் ஏதோ நாடகம் ஏதோ போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதை பார்க்க போயிட்டாரு. இங்கே ஜின்னு என்ன பேலஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படி சொல்லிட்டு அங்கே நின்று ஊற்று பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்போது அந்த டைமில் அங்கே தான் புதுசாக கட்டுற பிளேஸ் தானே, ஸோ அதனால் அங்கே வந்து இந்த கல் மண் அதெல்லாம் இறக்கி அவங்க வந்து வேலை பார்த்துட்ருக்காங்க. ஸோ அந்த டைம் ஒரு கல் வந்து எடுத்து மேலே கொண்டு போயிட்டுருக்காங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த கயிறு அந்த கல் வந்து கீழே விழ போகுது. இது வந்து ஜின்னு வந்து சென்ஸ் பண்ணிட்டாரு. அவர் நீங்களான்னு போகும்போது அந்த டைமில் ஒரு கை அவரை பிடிச்சி இழுத்து ஹக் பண்ணிக்குது. அவரும் பார்க்குறாரு, அவருக்கு என்ன நடக்குதுன்னே தெரில. டக்குன்னு திடீர்னு அவரோட ஹார்ட் பீட் வந்து துடிக்க ஸ்டார்ட் பண்ணுது. அவருக்கே பயங்கரமான ஷாக். பிகாஸ் ஏன்னா வேம்பயர்ஸ்க்கு வந்து ஹார்ட் பீட் வந்து துடிக்கவே துடிக்காது. அவங்களோட உண்மையான சோல்மேட்டை எப்போ அவங்க மீட் பண்ணுறாங்களோ அப்போ தான் அந்த ஒரு ஹார்ட் பீட் வந்து பீட் ஆகும். அது வரைக்கும் அந்த ஒரு ஹார்ட் பீட்டே ஆகாது. ஸோ வந்து திடீர்னு அவங்களோட ஹார்ட் பீட் வந்து நிற்கும்போது அவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறதுனே தெரியல. என்ன யார் இது அப்படிங்கிற மாதிரி அப்படியே விலக்கி விட்டுட்டு பார்க்குறாங்க. பார்க்கும்போது தான் ஒரு பொண்ணு பார்க்கவே செம க்யூட்டாக ஒரு எப்படி சொல்ல, ஒரு பிரின்சஸ் கெட்டப்பில் வந்து இருக்கிறா. இதை பார்த்துக்கிட்டு அப்படியே ஜின் ஸ்டன்னாகி இருக்கிறாங்க. ஏன்னா அவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்கீங்க. அது வேறு யாரும் இல்லை, அது ஒயன், நீங்கள் தான். அப்போது ஒயன் வந்து சொல்கிறான், ஏங்க கொஞ்சம் பார்த்து வரலாம்ல, கொஞ்சம் விட்டுருந்தா உங்களுக்கு உயிரே போயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நம்ம ஜின்னா அதெல்லாம் கண்டுக்கிறதே இல்லை. அப்படியே அட்மையர் ஆகி நம்ம ஒயனை தான் அப்படியே பார்த்துட்டே இருக்கா. இங்கே ஹார்ட் லப்டப்னு போட்டு துடிச்சிக்கிட்டே இருக்குது. அவருக்கு ஒரு இதில் வந்து ரொம்ப சந்தேகமாக இருக்குது. அப்போது இவன் என்னோடய சோல்மேட்டா? பட் எப்படி ஒரு ஹியூமன் எப்படி என்னோடய சோல்மேட்டாக இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அப்போ அந்த டைம் ஜிம்மின் வந்து பார்க்குறாரு. பார்த்தா பக்கத்தில் ஹயாங்கா காணல. எங்கே போனாங்க ஹயாங் அப்படி சொல்லிட்டு சுற்றி முற்றி பார்க்கும்போது ஜின்னும் ஒரு பொண்ணும் அங்கே நின்று பேசிகிட்டு இருக்காங்க. என்னது, ஜின் ஹயாங் பொண்ணு கூட பேசிகிட்டு இருக்காரா? நான் பேசினாலே விரட்டி விட்ருவாரு, இதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினும் வராரு. இங்கே வந்து பார்த்தா நீங்கள் ஜின்னை போட்டு திட்டிகிட்டே இருக்கீங்க. கொஞ்சமாச்சும் பார்த்து வரலாம்ல, இங்கே கொஞ்சம் விட்டுருந்தா நீங்கள் செத்தே போயிருப்பீங்க. நான் வரலைன்னா என்ன ஆகியிருக்கும் அப்படிங்கிற மாதிரி அங்கே வந்து நீங்கள் திட்டிகிட்டே இருக்கீங்க. ஜின்னுக்கு அதெல்லாம் காதில் விலகவே இல்லை. அவர் என்னடானா அப்படியே உங்களை தான் உத்து பார்த்துட்டே இருக்கிறாரு. ஹலோ இங்கே பாருங்கள், நான் இங்கே ஒரு கத்திகிட்ருக்கேன், கொஞ்சம் கூட என்னை மதிக்காமல் நீங்கள் எங்கே பார்த்துட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து கத்திகிட்டே இருக்கா. அப்படி கையை வந்து வேவ் பண்ணும்போது அவருக்கு சென்ஸே ஆகுது. ஏன்னா ஏங்க நான் இவ்வளோ நேரம் உங்களை திட்டிகிட்டு இருந்தேன், அது கூட கவனிக்காமல் என்னங்க பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஒயன் கேட்டதுமே, யாருமா நீ
ஏன் ஹயாங்க எதுக்கு போட்டு திட்டிகிட்டு இருக்க? ஹயாங்கா? யார் இது? ஆமாம், இது என்னோட ஹயாங். ஓஹோ, உனக்காச்சும் கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? என்ன நம்மளே திட்டுது? கொஞ்சம் விட்டுருந்தா உங்களோட ஹயாங் செத்து போயிருப்பார். உங்க பாரு எவ்வளோ பெரிய கல், அது அப்படியே உங்கள் ஹயாங் மண்டையில் விழுந்தனா என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. இப்போ வந்து அப்போ வந்து ஜிம்மின்னு, ஹயாங் என்ன ஹயாங் உண்மையாவா சொல்கிறா இவா? ஆமாண்டா. ஹயாங் பார்த்து நிற்கக்கூடாதா ஹயாங்? அதான் ஒன்றும் ஆகலைல அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கேருந்து பேசிகிட்டு இருக்காங்க. சரி சரி, இனியாச்சும் பார்த்து சூதானமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஒயனும் அங்கேருந்து போயிட்டாங்க. ஒயன் போகிற இடத்த தான் நம்ம ஜின்னு பார்த்துட்டே இருக்காங்க. இதை வந்து ஜிம்மினும் பார்க்குறாரு. ஹயாங் ஹயாங் ஹயாங், என்னடா என்ன பண்ணிட்டுருங்க ஹயாங்? டே ஜிமின் சொல்லுங்க ஹயாங். என்னோட ஹார்ட் பீட் துடிச்சதுடா. என்ன ஹார்ட் பீட் துடிச்சுதா? என்ன ஹயாங் விளையாடாதீங்க. நிஜமா தான்டா, இங்கே பாரு, தொட்டு பாரு. ஹயாங் ஒன்றும் துடிக்கலை ஹயாங். நிஜமாடா, அந்த பொண்ணு என்ன ஹக் பண்ணும்போது ஹார்ட் பீட் அப்படி துடிச்சதுடா. என்ன ஹயாங் சொல்கிறீங்க? அந்த பொண்ணு உங்களை ஹக் பண்ணிச்சா? ஆமாண்டா. நிஜமாக தான் சொல்கிறீங்களா? ஆமாடா, நிஜமாக என்னோடய ஹார்ட் பீட் துடிச்சது, நானே கேட்டேன். அது உங்களோட தோணலாம் இருக்கும் ஹயாங். நீங்கள் ஒரு பதட்டத்தில் அப்படி நினச்சிருந்துருப்பீங்க, வேற ஒன்றும் இருந்திருக்காது. நீங்கள் தேவையெல்லாம் போட்டு மனசை போட்டு யோசிச்சுட்டு இருக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜிம்மின் வந்து ஜின்னை எடுத்துகிட்டு போகிறாரு. ஜின்னுக்குனா இங்கே பயங்கரமான கன்ஃபியூஷனு. ஐயோ, எப்படி இதெல்லாம் நடக்கும்? ஒரு ஹியூமன் எப்படி என்னோட சோல்மேட் ஆக முடியும்னு அவர் அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. இப்போது ஜிம்மினோ இப்போ நடந்து போயிட்டுருக்காங்க. அப்போ ஜின்னுக்கு வந்து ஏதோ ஒரு ஸ்மெல் வருது. ஜிமின் ஒரு நிமிஷம் இரு, ஹயாங் இங்கே தான் எங்கேயோ இருக்கான். என்ன சொல்கிறீங்க ஹயாங்? இரு அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடுறாரு. பார்த்தா அங்கே ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி இருக்குது. அங்கே ஒரு ட்ரீயில் நம்ம தயாங் ஃப்ரூட்ஸ் எல்லாம் பறிச்சிட்ருக்காரு. இதை பார்த்ததுமே ஜின்னு தயாங் அப்படின்னு கூப்பிட்டதும் தயாங் அப்படி திரும்பி பார்க்குறாரு. ஹயாங் ஹயாங் நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்தே குதிச்சு ஓடி வந்து ஜின்னை ஹக் பண்ணிக்கிறாரு. ஹயாங் எப்படி ஹயாங் வந்தீங்க? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி நல்லாலாம் விசாரிக்கிறாங்க. டேய் தயாங் எங்கடா போன? உன்னை நான் எங்கெல்லாம் தேடுறது? 1 வருஷம் ஆச்சு, உன்னை பற்றி எந்த ஒரு டீட்டெயில்ஸும் தெரியல, எங்கே போய் தொலைஞ்ச அப்படிங்கிற மாதிரி ஜின்னும் கத்துறாரு. ஹயாங் கோவப்படாதீங்க. என்னதான் ஆச்சு? 1 வருஷம் ஆச்சு, உன்னை பற்றி எதுவுமே தெரியல, இடத்துக்கு வந்தேன்னா எங்களெல்லாம் மறந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி ஜின்னை திட்டிக்கிட்டே இருக்காரு. ஹயாங் ஃபஸ்ட்டு காமாக இருங்க, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டதும் இப்போ தயாங் கேட்குறாரு. ஹயாங் நீங்கள் இப்போ எதுக்காக இங்கே வந்தீங்க? என்னது எதுக்காக வந்தேனா? டேய் நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறதுக்கு வேண்டி வந்தேன்டா. என்ன ஹயாங் சொல்கிறீங்க? என்ன புத்தி பேதலிச்சு போச்சா? நீ வந்து 1 வருஷம் ஆச்சு, அப்பா உன்னை தேடிக்கிட்டு இருக்காரு. இன்னும் 3 மாதத்தில் பிளட் மூன் வரப்போகுது. அதுக்கு முன்னாடி நீ கண்டிப்பாக அங்கே வந்து தான் ஆகணும். ஸோ வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ தயாங் அவரோட கையை உதறி விட்டுட்டு, நான் வரல ஹயாங். என்னடா சொல்கிற? நான் வரல ஹயாங். தயாங் விளையாடாத, டைம் இல்லை, வா போகலாம். ஹயாங் நான் விளையாடலை, எனக்காக இங்கே 2 உயிர் இருக்குது. என்னடா சொல்கிற? வாங்க ஹயாங், நான் உங்ககிட்ட காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தயாங் வந்து ஜின்னையும் ஜிம்மினையும் அவங்க வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. உள்ளே போய் பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே ஒரு பொண்ணு குக் பண்ணிகிட்ருக்கா. இதை பார்த்ததுமே தயாங் பதறி அடித்து ஓடி வராரு. ஜோ, நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், நான் வெளியில் போனால் உடனே கிச்சனுக்குள்ளே வந்துடுவியா? நான் தான் சொன்னல, நீ இதெல்லாம் பண்ணாத, நான் வந்து பார்த்துக்கிறேன்னு சொன்னலடி, ஏன்டி இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிச்சன்லேருந்து வெளியில் கூட்டிகிட்டு வராங்க. இங்கே ஜின்னுக்கும் ஜிம்மினும் அப்படியே ஷாக்காக பார்க்குறாங்க. பிகாஸ் ஏன்னா அந்த பொண்ணோட வயிறு வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. லைக் ஒரு 7 months இருக்கும் அந்த பொண்ணுக்கு. அப்போ வந்து தயாங் வந்து அப்படியே நிமிர்ந்து பார்க்குறாரு. பார்த்தா ஜிம்மினோ ஷாக்காக இருக்கிறத பார்த்துட்டு, ஹயாங் இது என்னோடய ஒய்ஃப் ஜோ, அதுவும் இல்லாமல் 7 months ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படின்னு சொன்னதுமே இங்கே ஜின்னெல்லாம் கண்ணு முடி பிதுங்கி வெளியில் வந்துடும் போல், அந்த மாதிரி ஷாக்காக பார்க்குறாங்க. இங்கே ஜிம்மின்லாம் இது எப்படா அப்படிங்கிற மாதிரி ஷாக்காக பார்த்துட்டே இருக்கிறாங்க. அப்போ ஜோவும் பார்க்குறா. யார் தயாங் இது என்னோடய பிரதர்ஸ் ஜின்னாயாங் அப்புறம் ஜிம்மின். ஓ வாங்கண்ணா உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறா.
இங்கே ஜின்னெல்லாம் அப்படியே ஷாக்காக அப்படியே தான் நிற்கிறாங்க. இங்கே ஜிம்மினும் அப்படியே ஷாக்கோடு உள்ளே போகிறா. ஹயாங் வாங்க உள்ளே போகலாம் அப்படி சொல்லிட்டு ஜின்னையும் கூட்டிகிட்டு உள்ளே போகிறாங்க. இப்போ 4 பேரும் டைனிங் ஏரியாவில் உட்காந்து இருந்து அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. ஜிம்மின் வந்து கேட்குறான், என்னடா நடக்குது இங்கே? ஹயாங் ஆக்சுவலி நான் இந்த எர்த்துக்கு வந்து நான் சும்மா ஒரு மிஷனுக்கு வேண்டி தான் வந்தேன் ஹயாங். அதுக்கப்புறம் தான் ஒரு ஆக்சிடெண்ட்டில் நான் ஜோவை நான் மீட் பண்ணும்போதே எனக்கு ரொம்ப பிடிச்சிது. அது மட்டும் இல்லாமல் அவளை நான் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது நின்று போன ஹார்ட் பீட் துடிச்சிது ஹயாம். அப்போ நான் முடிவு பண்ணேன் என்னோடய சோல்மேட் ஜோ தான் அப்படின்ட்டு. ஸோ அதனால தான் ஹயாம் அவளை எனக்கு விட்டு போக எனக்கு மனசே இல்லை. அதான் நான் அவள் கூட இப்போ இருக்கிறேன். மேரேஜும் பண்ணிட்டேன். இப்போது எனக்காக ஒரு உயிர் அவள் வயிற்றுல வளர்ந்துட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் இங்கே ஜின்னுக்கெலாம், ஹயாங் நீ விளையாடல இல்லை ஹயாங், நான் ஏன் விளையாட போகிறேன்? நீங்கள் தான் பார்த்துட்ருக்கீங்கல்ல, இது என்னோடய ஒய்ஃப், அவள் வயிற்றில் இருக்கிறது என்னோடய குழந்த. நான் அப்பா கிட்ட போய் சொல்கிறது? நீ வேம்பயர், அந்த பொண்ணு ஹியூமன்றா, கண்டிப்பாக நம்ம வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க. அதான் தெரியும் ஹயாங். அதனால தான் நான் வீட்டில் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் நான் கொடுக்காம இங்கே நான் தலைமறைவாக வாழ்ந்துட்டுருக்கேன். எவ்வளோ நாளுக்கு நீ தலைமறைவாக வாழ்ந்துட்டுருக்க போகிற எனக்கு தெரியல. என் உயிர் இருக்கிற வரைக்கும் நான் தலைமறைவாக தான் வாழ்வேன். லூசு மாதிரி பேசாத தயாங் அப்படிங்கிற மாதிரி ஜின்னு கத்துறாரு. ஹயாங் நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, என்னால் இவளை தனியாக விட்டுட்டு எல்லாம் என்னால் அங்கே வர முடியாது அப்படிங்கிற மாதிரி ஆர்குமெண்ட் பண்ணுறாங்க. அப்போ ஜோ, அண்ணா கோவப்படாதீங்க, இதுக்கெல்லாம் காரணமே நான் தான். அவர் அடிக்கடி சொல்லுவார், ஒரு நாள் கண்டிப்பாக வேம்பயர் வேர்ல்ட்லேருந்து என்னோடய அண்ணன் வந்து என்னை கூட்டிகிட்டு போகிறதுக்கு வருவார், கண்டிப்பாக என்னால் போக முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னார். என்னாலேயும் தயாங்க விட்டு பிரிஞ்சு இருக்க முடியாதுண்ணா, ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இங்கே ஜின்னுக்கெலாம் அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது. பிகாஸ் ஏன்னா அவங்க அவ்வளோ ஃபீலிங்காக சொல்கிறாங்க. இங்கே ஜின்னுக்கு எதுவும் சொல்ல முடியாத ஒரு நிலமை. ஐயோ அப்போது என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிச்சுட்டு, சரி இரு, நான் நம்ஜூன்கிட்ட இதை பற்றி நான் பேசுகிறேன், பேசினதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் முடிவு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி ஹயாம், சரி இருங்க நான் குக் பண்ணிவிட்டு வரேன், சேர்ந்து சாப்பிட்லான்னு சொல்லும்போது, டே தயாங் எங்கேயாச்சும் ப்ளட்டு கிடைக்குமாடா? நான் எனக்கு வேண்டி நான் எடுத்து வச்சுருக்கேன்டா, நான் அதை தரேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதோ இப்போ தான் ஜிம்மின் மூஞ்சில் அவ்வளோ பிரைட்னஸே வருது. அப்பாடா நல்ல வேலை, நீ வந்து அதெல்லாம் இங்கே கிடையாதுன்னு சொல்லிடுவேன்னு ரொம்ப பயந்துட்டேன். இல்லாட்டா இந்த பச்சை காய்கறியும் பழத்தையும் தாண்டா சாப்பிட்ணும், நான் அந்த பச்சை காய்கறி பழத்தையும் சாப்பிட்டேன்னா என்னோடய பவர்ஸ் எல்லாம் என்ன ஆகுறது அப்படிங்கிற மாதிரி அவர் அழுதுட்டுருக்காரு. சரி அழுகாத அப்படிங்கிற மாதிரி அவர் அங்கேருந்து பேசிகிட்ருக்காரு. இப்போது ஜின்னு வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அவருக்கும் இந்த ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. பிகாஸ் தயாவுக்கு நடந்த அதே இன்சிடெண்ட் தான் நம்ம ஜின்னுக்கும் நடந்திருக்கும். பட் ஆனால் ஜின் வந்து அதை அப்படியே சீரியஸாக எடுக்கலை, அப்படி விட்டுட்டாரு. பட் ஆனால் இருந்தாலும் அவர் மனசுக்குள்ளே வந்து லைட்டாக எங்கேயோ உறுத்திட்டுருக்கு. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம தயாங்கும் குக் பண்ணிவிட்டு நம்ம ஜோக்காக எடுத்துக்கொண்டு வைக்கிறாரு. ஜோவும் சாப்பிட்றாங்க. அப்புறம் வந்து 2 பாக்கெட் ப்ளட்டை எடுத்துகிட்டு வந்து நம்ம ஜிம்மினுக்கும் கொடுக்குறாங்க. இப்போ அப்படியே பேசிகிட்டே இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் ஜின்னுக்கு வந்து ஹார்ட் பீட் துடிக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அப்போ ஜின்னு வந்து என்ன மறுபடியும் ஹார்ட் பீட் துடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினை வந்து கூப்பிட்றாரு. ஜிம்மின் என்ன ஹயாம் இங்கே கையை கொடு அப்படின்னு சொல்லிட்டு கையை எடுத்து அவர் நெஞ்சில் வைக்கிறாரு. பார்த்தா ஹார்ட் பீட் துடிக்குது. ஜிம்மினும் ஷாக்காகி பார்க்குறாங்க. ஹயாம் உங்களுக்கு ஹார்ட் பீட் துடிக்குதா? ஆமாண்டா, பட் எதனால் துடிக்குதுன்னு எனக்கு தெரியல. அப்போ தான் அந்த டைம் வந்து யாரோ வந்து டோரை வந்து நாக் பண்ணுறாங்க. அப்போ வந்து ஜோ கண்டிப்பாக அவளை தான் இருப்பா. யாருங்க? அது என்னோடய ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாங் வந்து போய் டோரை ஓப்பன் பண்ண போகிறாரு. இங்கே ஜோ வந்து யார் அது? அது என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டுங்க, அவள் இந்த கண்ட்ரியோட பிரின்சஸ். அது மட்டும் இல்லை, அவளால் தான் இப்போ நாங்கள் கல்யாணம் பண்ணிவிட்டு இங்கே இடத்துல செட்டில் ஆகிருக்கோம். இவ தான் எல்லாமே எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தந்தா. ஓஹோ அப்படிங்கிற மாதிரி அவரும் பார்க்குறாரு. அங்கே டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு, ஹே ஜோ சாப்பிட்டியாடி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்தே கத்திட்டு வரீங்க.
இங்கே வந்து பார்த்தா நீங்கள் வர வர ஜின்னோட ஹார்ட் பீட் பயங்கரமாக துடிச்சிக்கிட்டே இருக்குது. ஜின்னு வந்து மறுபடியும் ஜிம்மினோட கையெடுத்து ஹார்ட் பீட் வச்சுக்கிட்டே இருக்காரு. ஜிம்மினுக்கு தான் பயங்கர ஷாக்கு, என்ன மறுபடியும் ஹார்ட் பீட் துடிக்குது அப்படி சொல்லிட்டு அப்படியே நிமிர்ந்து பார்க்குறாரு. பார்த்தா அதே பொண்ணு ஒயன் நீங்கள் தான். ஜிம்மின் அப்படியே ஜின்னை பார்க்குறாரு. ஜின்னும் மாறி ஜிம்மினை பார்த்துக்கிட்டு ஒரு வேளை இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி மாறி மாறி பார்த்துட்டே இருக்கிறீங்க. அப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக முன்னாடி வந்து பார்க்குறீங்க. பார்த்தா ஜின்னும் ஜிம்மினும் இருக்கிறாங்க. ஹேய், நீங்கள் என்ன இங்கே பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டதுமே அப்போ ஜிமின் இது இது ஆக்சுவலி நாங்கள் தயாங்க தான் பார்க்க வந்தோம். ஓ, நீங்கள் தயாங்க தான் பார்க்க வந்தீங்களா? ஆமாம், தயாங்க எங்களோட பிரதர்ஸ், ஆனால் அவனை பார்க்கறதுக்கு வேண்டி தான் வந்தோம். ஓஹோ, சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சும்மா நார்மலாக பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே வந்து ஜின்னால் சுத்தமாக முடியல, ஹார்ட் பீட் பயங்கரமாக துடிச்சிக்கிட்டே இருக்குது. அப்போ ஜின்னு வந்து அப்படியே இறங்கி வெளியில் ஓடி வந்துட்டார். ஜின்னு ஓடினதை பார்த்துட்டு ஜிம்மினும் திரும்பி பின்னாடி வந்துகிட்டே இருக்கார். அப்போது இவங்க 2 பேரும் போகிறத பார்த்தா அவருக்கு சரியாக படலைன்னு சொல்லிட்டு தயாங்கும் பின்னாடியே வராரு. ஜின்னு வெளியில் வந்துட்டு அப்போ ஜிம்மின் கண்டிப்பாக அவள் தான் என்னோடய சோல்மேட்டாக இருக்குமா, எனக்கு தெரில அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இப்போ பின்னாடியே தயாங்கும் வந்திருப்பார்ல. தயாங்கும் ஹயாங் என்னாச்சு? தயாங் என்னன்னு தெரிலடா, எனக்கு அந்த ஒயனை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ஹார்ட் பீட் பயங்கரமாக துடிக்குது. ஏன்னா ஒயனை பார்க்கும்போது ஹார்ட் பீட் துடிக்குதா? ஆமாண்டா, ஏன்னு தெரியல எனக்கு. இப்போ பாரு, முன்னாடியில் எனக்கு ஹார்ட் துடிக்கவே இல்லை. அந்த பொண்ணை நான் எப்போ பார்த்தேனோ அப்போலேருந்து எனக்கு துடிச்சிக்கிட்டே இருக்குடா அப்படிங்கிற மாதிரி சொன்னதுமே அப்போ தயாங்க்கு புரிஞ்சு போச்சு. ஹயாங் ஒரு வேளை ஒயன் தான் அவங்களோட சோல்மேட்டாக இருக்கும். எப்படிடா சொல்கிற? ஒரு ஹியூமன் எப்படி வேம்பயருக்கு சோல்மேட்டாக இருக்க முடியும்? ஏன் அப்படி சொல்கிறீங்க? ஏன் நாங்கள் இல்லை? எனக்கும் தான் ஜோவை பிடிச்சிருக்கு, நாங்கள் 2 பேரும் இப்போ ஹாப்பியாக இல்லை? எனக்கு தெரியல, எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது. சரி நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. எப்படி நீங்கள் நம்ஜூன் ஹயாங்கை பார்க்க போவீங்கள்ல, ஸோ அந்த டைம் இதே நீங்கள் கேட்டு கிளாரிஃபை பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். சரி ஓகே, அப்போ நான் இப்போவே கிளம்புறேன். பிளட்டு இருக்குது, பிளட்டையாச்சும் குடிச்சிட்டு போங்க அப்படின்னு சொன்னதுமே தான் இங்கே ஜின்னுக்கும் ஜிம்மினுக்கும் வந்து ஞாபகம் வருது. ஏன்னா அந்த பிளட் பாக்கெட் அப்படியே டேபிள் மேலே வச்சுட்டு வந்திருப்பாங்க. ஜோக்கு தெரியும், பட் ஆனால் ஒயனுக்கு தெரியாதுல்ல. ஸோ அதனால் 2 பேரும் பத்திரி அடிச்சுட்டு உள்ளே வராங்க. உள்ளே பார்த்தா நீங்கள் ஓடி வரதை பார்த்துட்டு என்னாச்சு? ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மெதுவாக அவங்க இருந்த சீட்டு பக்கமாக போகிறாங்க. ஒயன் வந்து பார்க்குறா. ஏன் என்னாச்சு உங்களுக்கு? ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அந்த சீட்டில் உட்காந்துட்டு இருக்காங்க. இங்கே ஜின்னுக்கு பயங்கரமாக ஹார்ட் பீட் துடிச்சிக்கிட்டே இருக்குது. எப்படா இங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா ஒயன் வந்து அந்த பிளட்டை வந்து பார்த்துட்டா. அப்போ வந்து ஜோ கிட்ட கேட்குறா, ஹே என்னடி இது, ஏதோ பாக்கெட்டில் என்னமோ இருக்குது அப்படிங்கிறது கேட்டதுமே இங்கே ஜின்னுக்கும் ஜிம்மினுக்குன்னா பயங்கர ஷாக்கு. தயாங்னா ஐயோ என்ன சொல்லி சமாளிக்கிறேன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி முடிச்சிட்ருக்காரு. அப்போ வந்து ஜோ தான் சொல்கிறாரு, அது வேற ஒன்றும் இல்லடி, அது ஒயின். ஓ ஒயினா, சரி எனக்கும் கொஞ்சம் ஒயின் இருந்துச்சுன்னா எடுத்துகிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி தயாங்கிட்ட கேட்கும்போது என்கிட்ட எங்கடி ஒயின் இருக்குது, வேணா பிளட்டு குடிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி மனசில் கேட்குறாரு. அப்போது என்ன ஒயின் இருக்கா என்ன? இல்லை ஒயின்லாம் தீந்து போச்சு. ஓ அப்படியா, சரி ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அப்படி விட்டுட்டாங்க. இங்கே இப்போ அவங்க 2 பேருமே அந்த பிளட் பாக்கெட்டை எடுத்து அவங்க பாக்கெட்டில் வச்சுட்டு சரின்னு வந்து என்ன பண்ணுறாருன்னா, சரி ஜோ நான் கிளம்புறேன், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, ஸோ அதனால் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு வந்து கிளம்புறாரு. அப்போ வந்து ஜிம்மின் ஹயாங் நீங்கள் போயிட்டு வாங்க, நான் தயாங் கூட ஒரு 2 days நான் இருந்துட்டு நான் வரேன், அம்ஜுனை தான் பார்க்க போகிறேன், ஸோ நானும் சீக்கிரமாகவே வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சரி ஹயாங், அப்போ நான் உங்களுக்காக இங்கே வெயிட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜிமின் வந்து ஒயன் கூட அப்படியே பேச ஸ்டார்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. சரி ஓகே, இதை விட்டால் வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இப்போ வேம்பயர் வேர்ல்டுக்கு போயிட்டாங்க. இப்போ இங்கே ஜிம்மின் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஜிம்மினுக்கு தான் இப்போ கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, ஒரு வேளை நம்ம ஹயாங்கோட சோல்மேட்டாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒயனை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதுவும் ஒயனோட வாயிலேயே, ஒயன் நீ இந்த கிங்டத்தோட பிரின்சஸா என்ன? ஆமாம், நான் இந்த கிங்டத்தோட பிரின்சஸ் தான். ஓ, இதுக்கு முன்னாடி யாரையும் லவ் பண்ணியிருக்கியா? இல்லை, யாரையுமே லவ் பண்ணல. ஓஹோ, என்னோட ஹயாங் கூட தான் யாரையுமே லவ் பண்ணல, இன்னும் சிங்கிளாகவே இருக்கிறாரு. ஆஹா, ஏன் அவர் இன்னும் சிங்கிளாகவே இருக்கிறாரு? பார்க்க ஹேண்ட்ஸமாக தானே இருக்கிறாரு. அவருக்கு பிடிக்கல, யாரையாவது பிடிச்ச பொண்ணாக இருந்துச்சுன்னா அவர் வந்து லவ் பண்ணுவார். இது வரைக்கும் அவர் பிடிச்ச பொண்ணை பார்க்கலன்னு தான் நினைக்கிறேன்.
ஓஹோ, இது வரைக்கும் பார்க்கலையா? அவருக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி பொண்ணு இது வரைக்கும் பார்க்கல. மேபி இனி பார்ப்பாருன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கான்வர்சேஷன் போயிட்டுருக்காங்க. கேட்குறா, ஜிமின் நீங்கள் கமிட்டடாக சிங்கிளா? ஆப்வியஸ்லி ஐ ஆம் அ சிங்கிள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. டக்குன்னு தயாங் திரும்பி ஜிமினை தான் பார்க்குறாங்க. அப்போ ஜிமின் பார்த்துட்டு, ஏன்டா? இல்லை, எனக்கு என்னமோ கேட்டுச்சு, அதான். ஏதோ என்ன கேட்டுச்சு உனக்கு? ஏதோ நீ ஏதோ சிங்கிளாக இருக்கேன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. அது அது நான் சிங்கிள் தானே. நிஜமாக நீங்கள் சிங்கிள் தானா? ஏன் அப்படி கேட்குறா? இல்லை, நான் ஊரில் இருக்கும்போது சார் லூசின்னு ஒரு பொண்ணு பின்னாடி சுற்றிக்கிட்டே இருந்தீங்க. அந்த பொண்ணு உன் மேலே செம க்ரேஸாக இருந்தாலே, அப்போ அந்த பொண்ணு என்னன்னா கேட்கலான் இருந்தேன். ஏம்மா வாயனு, நான் சிங்கிள்லாம் இல்லைம்மா, நான் கமிட்டடு, தெரியாதம்மா சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அவனு இந்த லூசி பேரை வச்சு எல்லாரும் மிரட்டுறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. தயாங்க்கு இது தெரியும். ஏன்னா இந்த லூசின்னு பேர் கேட்டாலே அவனுக்கு கொஞ்சம் பயம்தான். பிகாஸ் ஏன்னா லூசி ஜிமின் மேலே அவ்வளோ அப்சஸ்டாக இருக்கா. இப்போ தயாங் கேட்குறான், ஆமாம் ஜிமின்னு, நீ இங்கே வந்த விஷயம் லூசிக்கு தெரியுமா என்ன? தெரியாதுடா, தெரிஞ்சுன்னா சாமி ஆடிடுவா. அதானே பார்த்தேன், தெரிஞ்சிருந்தா இப்போ இந்த நேரம் ஒன்றா இவ்வளோ தூரம் பேசவே விட்டுருக்க மாட்டாளே. அது ஏதோ உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசி சிரிச்சு அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு கான்வர்சேஷன் அங்கே போயிட்டே இருக்குது. இப்போது நம்ம ஜின் சைட் பார்த்தாச்சுன்னா, ஜின் வேம்பயர் வேர்ல்டுக்கே வந்திருப்பார். வந்துக்கிட்டு நேராக ஒரு லைப்ரரி கிட்ட தான் போகிறாங்க. பார்த்தா அது ஒரு பெரிய ஒரு லைப்ரரி. அந்த லைப்ரரியில் ஒருத்தங்க உட்காந்துருந்து ஒரு புக்கை படிச்சிட்ருக்காங்க. இதை பார்த்ததுமே நம்ஜூன், வா ஜின், என்னாச்சு திடீர்னு இங்கெல்லாம் வந்திருக்க? இல்லை, உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். என்ன விஷயம்? அதாவது தயாங்கை பற்றி. என்ன தயாங்க்கு என்ன? தயாங் வந்துட்டானா? இல்லை, தயாங் எங்கே இருக்கான்னு தெரியும். ஸோ அவன் கொஞ்சம் சுச்சுவேஷனில் மாட்டியிருக்கான். ஸோ அந்த சுச்சுவேஷனுக்கான சொல்யூஷன் தேடி தான் நான் இப்போ இங்கே வந்திருக்கேன். ஓஹோ, சரி, ஓகே. என்ன சுச்சுவேஷன்? ஆக்சுவலி நம்ம தயாங் இடத்துல ஒரு பொண்ணை லவ் பண்ணி அந்த பொண்ணையே மேரேஜ் பண்ணி இப்போது அந்த பொண்ணு 7 months ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. என்ன, ப்ரெக்னெண்ட்டா? ஆமாம். ஸோ இப்போ நீ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்பா வேறு சொல்லியிருக்காரு 3 மாதத்தில் பிளட் மூன் வரப்போகுது, அதுக்கு முன்னாடி தயாங் வர கூட்டிகிட்டு வரணுன்னு. ஸோ என்னால் என்ன பண்ணுறதுனே தெரில நம்ஜூன். ஓஹோ, உனக்கு இதுதான் பிரச்சனையா? பட் ஆனால் தயாங் எப்படி அதுக்குள்ளே மேரேஜ்? ஓகே, அதுக்குள்ளேயே ப்ரெக்னெண்ட் ஆவா? இருந்தாலும் உன் தம்பி கொஞ்சம் ஸ்பீடு தான்டா. அதெல்லாம் பேசுறதுக்கு இப்போ டைம் இல்லை. எனக்கு இந்த விஷயத்துக்கு வேணால் சொல்யூஷனை சொல்லு. சரி இரு, நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்ஜூனும் நிறைய புக்ஸ் எல்லாம் எடுத்து செக் பண்ணுறாரு. அது செக் பண்ணி பார்த்தா, ஜின், இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு வேம்பயர் பிரின்ஸ் ஒரு ஏஞ்சலை லவ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட சோல்மேட்டே அந்த ஏஞ்சல் தான். பட் நம்ஜூன், எப்படி வேம்பயர் தானே மேரேஜ் பண்ணிக்க முடியும்? அது எப்படி வேற ஒரு ஏஞ்சல் அப்படிலாம் எப்படி சாத்தியமாகும்? இங்கே பாரு ஜின், உனக்கே தெரியும் ஏஞ்சலும் வேம்பயர்ஸும் எதிரி புதிரியுமா இருப்பாங்க. ஏதோ ஒரு காரணத்தினால இவங்க அங்கே போய் 2 பேருக்குள்ளே ஒரு காதல் மலர்ந்துச்சு. பட் அந்த ஒரு காதல் இந்த 2 பேரும் ஒருத்தங்க வேம்பயராகவும் இன்னொருத்தங்க ஏஞ்சலாக இருக்கிறதுனால ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. உனக்கே தெரியும் யார் அந்த வேம்பயர்ன்ட்டு. யார்? அது வேறு யாரும் இல்லை, அது உன்னோட தாத்தா தான். என்ன, தாத்தாவா? ஆமாம், உன்னோட தாத்தா தான். உன்னோட தாத்தாவோட சோல்மேட் வேறு யாரும் இல்லை, அது ஒரு ஏஞ்சல் தான். ஏஞ்சல்ஸ் எப்போவுமே வேம்பயர்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக தான் இருக்கும். அதே மாதிரி தான் வேம்பயர்ஸ் எப்போவுமே ஏஞ்சலுக்கு அகெயின்ஸ்டாக தான் இருக்கும். அதனாலேயே யாருமே அதை சேரவும் விடலை, அவங்க சேரணும்னு நினைக்கவும் இல்லை. இல்லை, எனக்கு புரியல. அவங்களுக்கு சேரதுக்கான வாய்ப்புகள் இருந்துச்சு. பட் ஆனால் 2 பேரும் அதை மறுத்தாங்க. என்ன வாய்ப்பு? யாரை நீங்கள் இப்போ லவ் பண்ணுறீங்களோ அவங்கள மனசார நீங்கள் ஏற்றுக்கிட்டு பிளட் மூன் டைம் வேம்பயராக இருக்கிற ஒருத்தர் அவங்கள கடித்து அவங்களோட பிளட்டை சக் பண்ணி குடித்தாங்க அப்படின்னா அந்த பிளட் மூன் டைம் அவங்களும் வேம்பயர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போ அவங்க வேம்பயர் ஆகிடுவாங்களா? ஆமாம். இந்த ஒரு விஷயத்த உங்கள் தாத்தாவோட காதலில் நடக்கலை. ஏன்னா அந்த டைம் உங்கள் தாத்தா கிங்காக இருந்தார். அவரோட சோல்மேட் அந்த ஏஞ்சல்
வேம்பேருக்கு வரதுக்கு சுத்தமாக தயாராகவும் இல்லை. அதனால அவங்களோட காதல் பிரிஞ்சதே தவிர அவங்களோட காதல், அவங்களோட சோல்மேட் எப்போவுமே மாறாது. அப்போ எப்படி அவர் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணாங்க? சோல்மேட்டுங்கிறது அது மனசார ஏற்றுக்கிறது. பட் உங்களோட தாத்தா மனசார ஏற்றுக்கிட்டாரான்னா எனக்கு தெரியல. பட் அவரோட ஃபர்ஸ்ட் லவ் எப்போவுமே அந்த ஏஞ்சலாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போ எங்கள் பாட்டிக்கு அவர் துரோகம் பண்ணாரா? துரோகம்லாம் இல்லை. உடனே ஏன் அப்படி போகிற அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அவர் என்ன தான் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணியிருந்தாலுமே அவரோட ஃபர்ஸ்ட் லவ் அந்த ஏஞ்சல் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போ தயாங்கோட லைஃப்லேயும் அது மாறுமா? தயாங்கோட லைஃப் பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தான். ஏன்னா அவள் லவ் பண்ணியிருக்க பொண்ணு ஹியூமனை நம்மளை கம்பேர் பண்ணும்போது ஹியூமன் ரொம்பவே வீக்காக தான் இருப்பாங்க. இப்போ அந்த பொண்ணோட வயிற்றில் தயாங்கோட குழந்தை இருக்குது. ஒரு வேளை அந்த பொண்ணோட வயிற்றில் இருக்கிறது வேம்பேர் குழந்தையாக இருந்துச்சு அப்படின்னா டெலிவரி டைம் அந்த பொண்ணு கண்டிப்பாக செத்து போயிடுவாள். அதுக்கு முன்னாடி பிளட் மூன் டைமில் அந்த பொண்ணை நீங்கள் வேம்பேராக மாற்றினா மட்டும்தான் அந்த பொண்ணு உயிரோடு இருப்பாள். அதர்வைஸ் ஷீ இஸ் நோ மோர் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுமே ஜின்னெல்லாம் அப்படி வைடாக பார்க்குறேன். என்ன நாம்ஜுன் சொல்கிற? உண்மைதான். ஏன்னா வேம்பயரை கம்பேர் பண்ணும்போது ஹியூமன் ரொம்பவே வீக். ஸோ அதெல்லாம் தாங்கிறதுக்கான சக்திகளும் நம்ம ஹியூமன்ஸுக்கு கிடையாது. ஸோ வேறு வழி இல்லை. பிளட் மூன் டைம் தயாங்கிட்ட சொல்லி அந்த பொண்ணை பிளட்டை சக் பண்ண சொல்லு. அப்போ அந்த பொண்ணும் லைஃப் லாங்காகவே வேம்பயராக மாறிடுவா. அவளுக்கும் இதில் ஓகேவா இருந்தால் மட்டும்தான் அது நடக்கும். அப்படி இல்லைன்னா வேஸ்ட்டு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி ஓகே, அதுக்கு முன்னாடி நான் ஏதாச்சும் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க போக பார்க்கும்போது தான் அப்போ தான் ஜின்னுக்கு ஜின்னோட வாழ்க்கையில் நடக்கிறதெல்லாம் ஞாபகம் வருது. நிற்கிறாரு நம்ஜூன்னு பார்க்குறேன், இவன் ஏன் இப்படி நிற்கிறான் அப்படின்ட்டு. நம்ஜூன் சொல்லு ஜின். அது மட்டும் இல்லை, நான் தயாங்க பார்க்க போகும்போது ஒரு பொண்ணை மீட் பண்ணேன். இவ்வளோ நாள் துடிக்காத என்னோட இதயம் அந்த பொண்ணை பார்க்கும்போது துடிச்சுது. அந்த பொண்ணு எப்போல்லாம் என்கிட்ட இருக்கிறாளோ அப்போல்லாம் துடிச்சிக்கிட்டே இருக்குது. அவளை நான் அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். என்னால் அவளை பார்க்காம என்னால் இருக்க முடியலை அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அப்போ நம்ஜூன் சொல்கிறாங்க, ஓ உனக்கும் அந்த நோய் வந்துருச்சா? என்ன நோய்? உன் தம்பிக்கு வந்த நோய் தான். என்ன சொல்கிற? புரியல. உன் தம்பிக்கும் காதல்ங்கிற நோய் வந்துச்சு, உனக்கும் அதே காதல்ங்கிற நோய் தான் வந்திருக்கு. ஸோ உனக்கும் அதே தான். உனக்கும் அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு அப்படின்னா நீயும் இதே மாதிரியே பண்ணிக்கோ. என்ன சொல்கிறீங்க? இதை விட்ட வேறு வழி இல்லை. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கோ, இந்த பிளட் மூன் இந்த 3 மாதத்துக்கு ஒருக்கா மட்டும்தான் வரும். அதுக்கப்புறம் வரணும் அப்படின்னா 5 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் அந்த பிளட் மூன் வரும். ஸோ எதுவாக இருந்தாலும் நீயே முடிவு பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜுன்னு போகிறாங்க. இங்கே ஜின்னுக்குன்னா மண்டை குழம்பி நிற்கிறாரு. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக அவங்க இப்போ எர்த்துக்கு தான் வராரு. இந்த எர்த்துக்கும் வந்துட்டாங்க. அப்படியே கன்ஃபியூஸ் மைண்ட்லேயே அப்படியே நடந்து தயாங் வீட்டுக்கு தான் போகிறாங்க. தயாங்கிட்ட நான் இதை எப்படி சொல்லுவேன்? அவன் இதுக்கு ஒத்துப்பானா? ஐயோ முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனோட அப்படியே நடந்து வீட்டுக்குள்ளே வரா. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா ஜின்னும் வராரு. இங்கே பார்த்தா இவங்க 4 பேருமே செம என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. மாறி மாறி பேசி சிரித்து அந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்காங்க. இதை ஜின்னு பார்க்குறாங்க. ஏன் ஒருவேளை நம்ஜூன் சொன்ன மாதிரி இவ தான் என்னோட சோல்மேட்டா? பட் எப்படி ஒரு ஹியூமன் வேம்பயர் கூட? இப்போ தயாங்கிட்ட நான் இந்த விஷயத்த நான் எப்படி சொல்லுவேன்? அவள் வேம்பயர் ஆனால் மட்டும்தான் அவளோட உயிரோடு இருக்க முடியும்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிச்சிட்டே அப்படி உள்ளே நடந்து வராரு. அவர் நடந்து வர அவரோட ஹார்ட் பீட் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. அவரே ஃபீல் பண்ணுறாரு. அங்கே பார்த்தாச்சுன்னா அங்கே எல்லாரும் பேசி சிரிச்சிட்ருக்காங்க. அந்த டைம் ஜின்னு உங்களை தான் பார்த்துட்டே இருக்கிறாரு. நீங்களும் திடீர்னு ஜின்னை பார்க்குறீங்க. ஜின் எப்போ வந்தீங்க? எங்கேயோ ஒர்க்குன்னு சொல்லிட்டு போயிருந்தீங்க, உங்கள் வேலையெல்லாம் முடிஞ்சுதா? வேலையெல்லாம் முடிஞ்சுது. சரி ஓகே, டைம் ஆகிடுச்சு, நானும் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ நீங்களும் அங்கேருந்து கிளம்ப போகிறீங்க. ஜின்னுக்கிட்ட சரி ஜின் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவங்கள ஜின்னை தாண்டி ஒரு 3 ஸ்டெப்பு தான் வச்சுருப்பீங்க. என்ன நினச்சிங்கன்னு தெரியல, அப்படியே பேக்வேர்டு ஜின்னை பார்த்து ஹோய் என்னங்க
இப்போ வீட்டுக்கு தனியாக தான் போகிறேன். துணைக்கு என் கூட வரீங்களா? ஆ நானா? ஆ நீங்கள் தான். இந்த ஜிம்மினும் தயாங்கையும் வேணால் சொல்லிவிடவா அப்படின்னு சொன்னதுமே தயாங்கும் ஜிம்மினுக்கும் வந்து புரிஞ்சு போச்சு. ஓகே, அவள் கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறா, சரி எதுக்கு நம்ம தேவையில்லாமல் உள்ளே போயிட்டுன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஹயாங் எனக்கும் ஜிம்மினுக்கும் கொஞ்சம் வேலை இருக்குது, ஸோ அதனால் நீங்களே அவளை கொஞ்சம் விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு லைட்டாக சிரிக்கிறாங்க. அப்படியா, சரி நானே கொண்டு விட்றேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் இப்போ 2 பேரும் நடந்து போயிட்டுருக்கீங்க. ஜின்னு வேறு அடிக்கடி ஹார்ட்டை வேறு தொட்டு தொட்டு பார்க்குறாரு, ஹார்ட் பீட் அடிக்குதா இல்லையா அப்படிங்கிற மாதிரி. அப்போ வந்து இப்போ 2 பேரும் நடந்து போயிட்டுருக்கீங்க. அந்த ஒரு இடம் அவ்வளோ அமைதியாக இருக்குது. இந்த பூச்சி கத்திரசம் போடுறதெல்லாம் உங்களுக்கு அப்படி தனியாக கேட்குது. அப்போ ஜின்னு, ஒயன் சொல்லுங்கள் ஜின். ரொம்ப தேங்க்ஸா? எதுக்கு? இல்லை, நீங்கள் மட்டும் இன்றைக்கி அங்கே வரல அப்படின்னா இன்றைக்கி நான் உயிரோடு இருந்திருக்க மாட்டேன். ஸோ அதனால் ரொம்ப நன்றி. இதில் என்ன இருக்குது ஜின், நான் பார்த்தேன், ஸோ அதனால தான் அவங்கள பிடிச்சி இழுத்தேன். அதர்வைஸ் இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஆனால் நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க, சரியா? சரி, ஓகே. அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க சும்மா நடந்து போயிட்டுருக்காங்க. இப்போ வந்து ஒயனோட ப்ளேஸும் வந்துருச்சு. அப்போ ஒயன் சொல்கிறாங்க, ஜின் நீங்கள் இங்கேயே இருங்க, இதுக்கப்புறம் வந்தீங்கன்னா மாட்டிப்போம், ஸோ அதனால் நான் இதுக்கு மேலே நான் போய்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஒயன் ஒரு 4 ஸ்டெப் தான் எடுத்து வச்சுருப்பா. என்ன நினச்சான்னு தெரில, அப்படியே திரும்பி வந்து ஜின்னு கிட்ட வந்து நிற்கிறா. ஜின்னு அப்படிக்காய் நிற்கிறான். என்ன ஆச்சு ஒயன்? ஜின் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்கிட்டயா? என்ன பேசணும்? இல்லை, தயாங் வேம்பயரா அப்படின்னு சொன்னதுமே ஜின்னு அப்படியே ஷாக்காகி பார்க்குறாங்க. இவளுக்கு எப்படா இந்த விஷயம் தெரியுங்கிற மாதிரி. சொல்லுங்கள், தயாங் வேம்பயரா? யார் சொன்னா? அவன்ல வேம்பயர் கிடையாதே. ஓ, அவன் வேம்பயர் இல்லையா? அப்போ நீங்கள் வேம்பயரா? இல்லையா, நான்லாம் வேம்பயர் இல்லையே. ஓ, அப்போ நீங்கள் வேம்பயர் இல்லை. இல்லை, யார் சொன்னா வேம்பயர்? வேம்பயர்லாம் கிடையாது, வேம்பயர்லாம் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. ஜின் எதுக்கு போய் சொல்கிறீங்க? நான் தான் கண்டுபிடிச்சிட்டேன்ல. என்ன சொல்கிறீங்க? நான் ஃபாரஸ்ட்டில் ஒரு தடவை நடந்து வரும்போது தயாங் அவனோட மேஜிக்கெலாம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தான். எனக்கு அப்போவே டவுட் வந்துச்சு, என்ன இவன் டிஃப்ரெண்ட்டாக பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லிட்டு. நான் அவன் வீட்டுக்கு போகும்போதெல்லாம் நான் நிறைய நோட் பண்ணுவேன், அவன் ப்ளட்டெல்லாம் குடிப்பான் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரிய வந்துச்சு. ஃபஸ்ட்டு பயமாக இருந்துச்சு. அப்புறம் நான் வந்து அவனை ஒரு என்னோடய ஃப்ரெண்டாக பார்த்தப்போ எனக்கு வந்து அந்த ஒரு மாதிரி எதுவும் தோணலை. ஸோ அப்போ நானும் அக்செப்ட் பண்ணிட்டேன். ஓகே, அவன் என் ஃப்ரெண்டு கூட ரொம்ப சந்தோஷமாக இருக்கான், ஸோ அதனால் நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அப்படி விட்டுட்டேன். சரி, தயாங் வேம்பயர்னு கண்டுபிடிச்சிட்டிங்க, நாங்கள் வேம்பயர்னு எப்படி கண்டுபிடிச்சிங்க? அதான் இன்றைக்கி ஒயின்னு சொல்லிட்டு ப்ளட் எடுத்து ஒழிச்சு வச்சிங்களே, அதிலே கண்டுபிடிச்சிட்டேன். அச்சோ, இப்படி பச்சையாக மாட்டிக்கிட்டோமே அப்படிங்கிற மாதிரி அவர் மனசில் நினச்சிக்கிட்டு, இது நீங்கள் வெளியில் யார்ட்டையும் சொல்லிடாதீங்க. இது வெளியில் சொல்லணுன்னா நான் அன்றைக்கே நான் சொல்லிடுவேன். நீங்கள் என்னை நம்பலாம், நான் கண்டிப்பாக நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். ரொம்ப நன்றிங்க. சரி, ஓகே அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசுகிறாங்க. அப்போது ஜின்னோட ஹார்ட் பீட் வந்து துடிக்கிற சவுண்டு வந்து ஒயனுக்கே கேட்குது. ஜின் ஏதோ டிஃப்ரெண்ட்டான சவுண்டு கேட்குது, கவனிச்சிங்களா? என்ன சவுண்டு? ஏதோ லப்டப்னு கேட்குது, ஏதோ ஹார்ட் பீட் மாதிரி. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் வீட்டுக்கு போங்க. இல்லை ஏதோ கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு கிட்ட வரா. ஜின்னுக்கெலாம் இன்னும் பயங்கரமாக துடிக்குது. விட்டால் ஹார்ட்டே வெளியில் வந்து ஓடிடும் போல், அந்த அளவுக்கு துடிக்கிற மாதிரி அவர் ஃபீல் பண்ணுறாரு. ஐயோ, என்னை விட்டு தள்ளி போடி, எனக்கு ஒன்றால் தாண்டி ஹார்ட் பீட்டே துடிக்குது அப்படிங்கிற மாதிரி அவருக்கு மனசில் அவர் நினச்சிட்டு இருக்காரு. அப்போது ஒயன் வந்து கரெக்டாக ஜின்னோட செஸ்டில் காது வச்சு கேட்குறாங்க. அவரோட ஹார்ட் பீட் பயங்கரமாக துடிக்குது. அப்படியே நிமிர்ந்து ஜின்னை பார்க்குறாங்க. ஜின், ஏன் உங்கள் ஹார்ட் பீட் இப்படி துடிக்குது? அது பதட்டத்தில் அப்படி துடிக்குது. ஏன் பதறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் என்ன பண்ணுறான்னா, அவளோட ஹேண்ட் எடுத்து ஜின்னோட செஸ்டில் அப்படியே வைக்கிறா. ஜின்னுக்கெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி ஆகுது. ஜின்னோட ஹார்ட் பீட் பயங்கரமாக துடிக்குது. அவள் அப்படியே ஜின்னோட ஐஸை தான் பார்க்குறா. ஜின்னும் பார்க்குறாரு. 2 பேருக்குள்ளே அந்த ஒரு ஐ கான்டாக்ட் போய்கிட்டே இருக்குது.
அவங்க பார்க்க பார்க்க ஜின்னு வந்து காம் ஆகுறாரு. அவரோட ஹார்ட் பீட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. அப்போது ஜின்னு வயனை கிஸ் பண்ணுறதுக்காக அப்படியே கொஞ்சம் முன்ன வராரு. இது வயனுக்கும் தெரியுது. வயன் எதுவுமே சொல்லலை. அப்போது ஜின் வந்து இதை கெஸ் பண்ணிவிட்டு அப்படியே பின்னாடி போகிறாரா. அப்போ வயன் கொஞ்ச நேரம் அப்படியே ஜின்னோட ஐஸை தான் பார்க்குறா. பார்த்துட்டு ஜின்னோட காலரை பிடிச்சி அப்படி பச்சக்குன்னு ஒரு கிஸ் அடிக்கிறா. அப்படிங்கிற மாதிரி ஜின்னெல்லாம் அப்படியே ஒயிட் ஐஸில் பார்க்குறாரு. என்ன இவன் பொசுன்னு கிஸ் அடிச்சு விட்டா அப்படின்ட்டு இங்கே கிஸ் பண்ணிட்டு அப்படியே பின்னாடி வரா. ஜின்னை அப்படியே வயனை தான் அப்படியே ஷாக்காகி பார்த்துட்டே இருக்கிறாரு. ஜின், எனக்கு தெரியல நான் ஏன் இப்போ உன்னை கிஸ் பண்ணேன்ட்டு. பட் இன்றைக்கி நான் உன்னை காலையில் பார்த்தப்பவே உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிது. உன்னை நான் எப்போ பார்த்தேனோ இப்போ உன்னோட ஹார்ட் பீட் எப்படி துடிச்சுதோ அதே மாதிரி தான் என்னோடய ஹார்ட் பீட்டும் துடிச்சுது. ஏன்னு தெரில, நீ எனக்கானவன்னு தோணுது. எனக்கு தெரியும் நீ வேம்பேர்னு. பட் என் மனசு சொல்லுது நீ எனக்கானவன், நீ என்னவன் அப்படிங்கிற மாதிரி தோணுது ஜென். தெரியல இப்போ நான் பண்ணுறது தப்பா சரியானலாம் எனக்கு தெரியல. நீ யாராக வேணா இரு, வேம்பேராக இரு, ஹியூமனாக இரு, ஏஞ்சலாக வேணாலும் இரு. பட் நான் உன்னை விட்டு நீ போக மாட்டேன் ஜென். உன்னோட லைஃப் லாங் முழுக்க உன் கூட வரணும்னு நான் ஆசைப்படுறேன். என்ன ஏற்றுக்கிறியா அப்படிங்கிற மாதிரி ஒயன் கேட்குறா. ஜின் அப்படியே வைடாகி பார்த்துட்டே நிற்கிறாரு. அவருக்கு நான் பயங்கரமான ஷாக்கு. அவருக்கு பதட்டமாக இருக்குது. அப்படியே திரும்பி கூட பார்க்கல. அப்படியே குடுகுடுன்னு நடந்து அவர் தயாங்க்கு வீட்டுக்கு தான் போய்கிட்டே இருக்கிறாரு. ஒயன் அப்படியே பார்க்குறா. அவளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, என்ன இவர் எதுவுமே சொல்லாமல் போகிறாரு அப்படிங்கிற மாதிரி. சரி ஓகே, டைம் கொடுக்கணும்ல. ஸோ அதனால் ஓகே. அப்போ வந்து ஒயனும் சரி ஓகே நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேலஸ்க்கு போயிட்டாங்க. இப்போ ஜின்னு என்ன பண்ணுறாருனா, அவருக்கு வந்து அந்த ஹார்ட் பீட் வந்து குறைஞ்சிருச்சு. அவள் வந்து ஒயன் வந்து அவளோட ஹேண்டை வச்சு அவளோட ஐஸை பார்த்தப்போ அவங்களோட ஹார்ட் பீட் அப்படியே நார்மல் ஆகிடுச்சு. பட் அவள் கிஸ் பண்ணது சத்தியமாக அவர் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த ஒரு ஷாக்கிலேயே அப்படியே பதட்டமாக நடந்து வர்றாரு. வெளியில் தான் நம்ம தயாங்கும் ஜிமினும் இருந்து பேசிகிட்டே இருக்காங்க. டே தயாங், கண்டிப்பாக ஒயன் வந்து ஜின்னை கரெக்ட் பண்ணிடுவாளா என்ன தெரில. ஆனால் ஒயனை பொறுத்த வரைக்கும் அவளுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக அவள் அடைஞ்சே தீருவா. மேபி நம்ம அண்ணனை கரெக்ட் பண்ணிடுவான்னு நினைக்கிறேன். நம்ம ஹயாங்க்லாம் ஹார்ட் பீட் துடிக்கணும்னு நினச்சி கூட பார்க்கல. நான் ஃபஸ்ட் டைம் எனக்கும் லூசிக்கும் ஹார்ட் பீட் துடிக்கும்போது எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா, அந்த மாதிரி அவர் ஃபீல் பண்ணார். இன்றைக்கி அவர் ஃபேஸை பார்த்தோன்னே எனக்கு தெரிஞ்சிச்சு. ஆஹா சரி என்ன நடந்துச்சோ என்னவோ தெரில. நம்ம ஹயாங் வரதுக்கு வேண்டி நான் பயங்கரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். எங்கே போனார் இவர் அப்படிங்கிற மாதிரி ஜிம்மின்னு பேசிகிட்டே இருக்கிறாங்க. அப்போ அந்த டைம் தான் வந்து ஜிம்மினும் தயாங்கும் அங்கே பார்க்குறாங்க. பார்த்தா ஜின்னு வந்து வராரு. ரொம்ப பதட்டமாக வராரு. அவர் ஃபேஸ் ஃபுல்லாக அப்படி ரெட்டிஷாக இருக்குது. அங்கே இப்போ வந்து தயாங் வந்து ஜிம்மின் ஏதோ சரியில்லைல்ல, நம்ம ஹயாங்கோட ஃபேஸ் என்ன இப்படி ரெட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னும் உள்ளே வராரு. ஹயாங் நில்லுங்க. என்னடா என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி பதட்டமாக இருக்கீங்க? ஏன் ஃபேஸ் ஃபுல்லாக இப்படி ரெட்டாக இருக்குது? என்னடா ஃபேஸ் ரெட்டாக இருக்கா? ஆமாம் ஹயாங், என்ன ஆச்சு உங்களுக்கு? வெளியில் போயிட்டு வந்தால அதான் கொசு கடிச்சிருக்கோம், அதான் ஃபுல் ஃபேஸ் வந்து ரெட்டிஷாக இருக்குது. ஓ, உங்களுக்கு மூஞ்சி ஃபுல்லாக கொசு கடிச்சிச்சோ, அதான் மூஞ்சி ஃபுல்லாக அப்படி ரெட்டிஷாக இருக்கோ அப்படிங்கிற மாதிரி ஜிமின் கேட்குறான். இந்த நாக்கு பூச்சிக்கு இப்போ தான் கவுண்டர் விட நேரமாக. அதெல்லாம் இல்லைடா, அது ஒரு கொசு கடிச்சிருக்கோம், அது அப்படியே வீங்கி அப்படியே ரெட்டிஷ் ஆகிடுச்சு. ஐயோ வாய் வேறு வளருது. சரி ஓகே, இப்போ நீங்கள் நார்மலாக தானே இருக்கீங்க? நான் நார்மலாக தான் இருக்கேன். சரி இது தயாங், என்னாச்சு ஹயாங், என்னாச்சு? ஒயனாச்சும் பண்ணிட்டாலா என்ன? ஒயன் அவள் என்ன பண்ண போகிறா? அவளாம் ஒன்றும் பண்ணல, நான் நார்மலாக தான் இருக்கேன். அப்போ ஜிம்மின்னு ஹயாங் நீங்கள் ஏதோ சமாளிக்கிற மாதிரியே இருக்கே,
கண்டிப்பாக வயன் ஏதோ பண்ணியிருக்கா, அதில் ஷாக் ஆகி தான் நீங்கள் இப்படி இருக்கீங்க. கரெக்டா? நாக்கு பூச்சி எப்படி தான் கண்டுபிடிக்குதோ என்னவோ. டே அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வாங்க உள்ளே போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஜின் வந்து உள்ளே போகிறாரு. பார்த்தா ஜோ வந்து உள்ளே தூங்க போயிட்டாங்க. இப்போ இவங்க 3 பேர் தான் டைனிங்கில் உட்காந்துருக்காங்க. ஜின்னுன்னா பயங்கர நர்வஸில் அப்படியே கை காலெலாம் கிடுகிடுகிடு நடங்குது. யாருக்கு ஃபேஸையும் பார்க்கல, அப்படியே டைனிங்கே அப்படியே கீழே குனிஞ்சு அப்படி பார்த்துட்டே இருக்காரு. இப்போது வந்து ஜிம்மினும் தயாங்கோ, ஹயாங் என்ன ஆச்சு, ஏன் இவ்வளோ பதட்டமாக இருக்கீங்க? ஒன்றும் இல்லைடா, என்னை பார்த்து சொல்லுங்கள். ஒன்றும் இல்லை. நிஜமாக ஒன்றும் இல்லையா? ஒன்றும் இல்லை, நம்புகிறேன். சரி ஓகே. சரி நீங்கள் நம்ஜனை பார்க்க போனீங்களே, நம்ஜன் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னதுமே அப்படியே நிமிர்ந்து தயாங்க தான் பார்க்குறாரு. தயாங்கிட்ட, தயாங் சொல்லுங்க ஹயாங், நம்ஜுன்கிட்ட நான் இதை பற்றி பேசினேன்டா. அவன் இதுக்கான ஒரு சொல்யூஷன் சொன்னான். அதுக்கு நீ ஒத்துப்பியான்னு தான் தெரியல. என்ன ஹயாங் சொல்கிறீங்க? நான் ஏன் அதுக்கு ஒத்துக்க மாட்டேன்? பிகாஸ் இதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது, ஜோவும் வேம்பேராக மாறணும். ஹயாங் என்ன சொல்கிறீங்க? தயாங் நான் சொல்கிறத ஃபஸ்ட்டு முழுசாக கேளு. ஜோ வந்து ஒரு ஹியூமன். அது மட்டும் இல்லாமல் இப்போ அவள் வயிற்றில் வளர்றது வேம்பையரோட குழந்தை. வேம்பையரோட குழந்தை கண்டிப்பாக வேம்பையராக தான் இருக்கும். அந்த குழந்தை டெலிவரி ஆகணும்னா கண்டிப்பாக ஜோ உயிரோடு இருக்க மாட்டா அப்படின்னு சொன்னதுமே தயாங்க்கு அப்படியே ஷாக் ஆகி பார்க்குறாரு. என்ன ஹயாங் சொல்கிறீங்க? ஆமாம், ஜோ வந்து ஒரு நார்மலான பொண்ணு. அவள் வேம்பையர் கிடையாது. ஒரு வேம்பையர் குழந்தைய பெற்று எடுக்கணும்னா ஒரு வேம்பையரால் தான் முடியும், ஒரு ஹியூமனால் முடியாது. அப்படியே அவள் பெற்றெடுத்தானா வேம்பையர் குழந்தை மட்டும்தான் இருக்குமே தவிர உன்னோட ஒய்ஃப் ஜோ இருக்க மாட்டா அப்படின்னு சொன்னதுமே தயாங்க்கு இங்கேருந்து கண்ணீர் அப்படியே வருது. ஹயாங் ஹயாங் இதுக்கு வேறு வழி இல்லையா? இதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. வரப்போகிற பிளட் மூன் அன்னைக்கு நீ ஜோவை வேம்பையராக மாற்றணும். அது மாற்றினா மட்டும்தான் ஜோவை உயிரோடையே பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. தயாங்க்னா இங்கே பயங்கரமாக அழுகையாக வருது. ஹயாங் என்ன சொல்கிறீங்க? அவளை வேம்பையராக மாற்றணுமா? ஆமாம், இதுக்கு வேறு ஆப்ஷனே இல்லை, இது மட்டும்தான் வழி. அதுக்கு அவளோட சம்மதமும் வேணும். அவளோட சம்மதமும் இருந்தால் மட்டும்தான் இந்த ஒரு விஷயம் சாத்தியமாகும். அதுவும் இந்த பிளட் மூனில். புரியுதா? ஒரு விஷயத்தில் நீ சந்தோஷப்பட்டுக்கோ. உன் ஒய்ஃபுக்கு இன்னும் 3 months இருக்குது. அதே டைமிங் தான் பிளட் மூனுக்கும் 3 months இருக்குது. நீ உன் ஒய்ஃப்கிட்ட பேசி இதுக்கு ஒத்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணிப்பார். புரியுதா? பட் ஹயாங் இதுக்கு வேறு வழியே இல்லை தயாங். உனக்கு உன்னோட ஜோ வேணும்னா நீ இதை பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. தயாங்க்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பிகாஸ் ஏன்னா வேம்பையருக்கு தான் சாவே கிடையாதே. ஸோ இவளும் சாவே இல்லாமல் அப்படியே கடைசி வரைக்கும் இப்படியே இருக்கிறதுமா அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிக்கிறாரு. அப்போ ஜிம்மின் சொல்கிறாரு, தயாங் எதுக்கு நீ ஃபீல் பண்ணுற? இப்போது இவள் ஹியூமனாக இருந்தானா அவள் வயசாகி செத்துருவா, ஆனால் நீ சாக மாட்ட. இப்போது அவள் வேம்பையர் ஆகிட்டானா நீ அவ்வளோ சந்தோஷமாக வாழலாமேடா. நம்ம வேம்பையர் வேர்ல்ட்லேயே நீ சந்தோஷமாக இருக்கலாம். ஸோ இது ஒரு நல்ல ஒரு சான்ஸ் தான், நீ இதை யூஸ் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி ஜிம்மினும் சொல்கிறாங்க. அப்போ தயாங்க்கும் அவருக்கும் இதுதான் சரின்னு படுது. சரி ஹயாங், நான் ஜோக்கிட்ட நான் பேசுகிறேன். சரி அப்படி சொல்லிட்டு அவர் எழும்பி ஜோவை பார்க்க போயிட்டாங்க. இப்போது ஜிம்மினும் ஜின்னும் தான் டைனிங்கில் உட்காந்துருக்காங்க. ஜின்னு அப்படியே யோசிச்சுட்டே இருக்கிறாரு. அப்போது ஜிம்மின், ஹயாங் சொல்லு ஜிம்மின், உங்களுக்கும் இந்த விஷயம் பொருந்தும் தானே? என்னது, உங்களுக்கு வயனை பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லும்போது ஜின் அப்படியே ஜிம்மினை பார்க்குறாரு. சொல்லுங்கள் ஹயாங், பிடிச்சிருக்கா? எனக்கு தெரில ஜிமின், ஆனால் ஹயாங் வயனுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன சொல்கிற? ஆமாம், பிகாஸ் அவள் பேசுகிறத வச்சே நான் கண்டுபிடிச்சிட்டேன் அவளுக்கு உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இன்றைக்கி ஃபுல்லாக உங்களை பற்றி தான் நிறையவே கேட்டாள்.
ஸோ அதில் தான் நான் கண்டுபிடிச்சேன் அவளுக்கு உங்களை பிடிச்சிருக்குன்ட்டு. ஆமாம், அவளுக்கும் என்ன பிடிச்சிருக்கு, எனக்கும் அவளை பிடிச்சிருக்கு. பட் ஆனால் இது சரிப்பட்டு வராது. என்ன ஹயாங் சொல்கிறீங்க? அப்போ அவள் உங்ககிட்ட சொல்லிட்டாளா? சொல்லிட்டா. பட் என்னால் தான் எதுவுமே சொல்ல முடியல. ஏன் ஹயாங்? ஏன்னா அவள் ஹியூமன். ஹயாங், அதான் வேம்பேராக மாற்றுறதுக்கான சக்தி இருக்குல்ல, அப்புறம் என்ன? இந்த ஒரு பிளட் மூட் போயாச்சுன்னா இனி வரதுக்கு 5 வருஷம் ஆகும். எனக்கு தெரியும். பட் வேண்டாம், அவள் சந்தோஷமாக இருந்துட்டு போட்டோம். அவள் வேம்பேர் லைஃப்குள்ளே வந்து அவள் கஷ்டப்பட வேணாம். ஹயாங், அவள் உங்களோட சோல்மேட். எனக்கு தெரியும் அவள் தான் என்னோட சோல்மேட்டுங்கிறது எனக்கு தெரியும். பட் வேண்டாம் ஜிமின், நம்மெல்லாம் சாகா வரம் பெற்றவங்க. ஆனால் அவங்க அப்படி கிடையாது. அவங்க பிறந்தாங்களா, வாழ்ந்தாங்களா, செத்தாங்களான்னு இருப்பாங்க. அது லைஃப் வந்து சொர்க்கம் மாதிரி. இப்படி நம்ம கஷ்டப்படணும்னு எந்த ஒரு அவசியம் கிடையாது. உனக்கு எத்தனை வயசாகுது? 500. ஏன் நீனும் சாகாமல் இருக்க? ஆனால் மனுஷங்களை பார்த்தியா? மனுஷங்களோட ஆயுள் காலமே 70 தான். முன்னாடியெல்லாம் 100 வரைக்கும் இருந்துச்சு. பட் வர வர 70 ஆயிடுச்சு. நம்ம இவ்வளோ நாள் வாழ்ந்து என்னடா பண்ண போகிறோம்? இளமை குறையாமல் அப்படியே இருப்போம். வயசும் ஏறிட்டுருக்கு. பட் நம்மளோட சந்தோஷம்னு பார்த்தா எதுவுமே இல்லை. பட் ஹயாங், உங்களுக்கு அவளை பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் அவங்கக்கிட்ட பேசி அவளே வேம்பேராக்குன்னா நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருக்கலாம்ல. செல்ஃபிஷாக பேசாத. அவளுக்கு பிடிச்சிருந்தாலும் கொஞ்சமாச்சும் நேச்சரை பற்றி யோசிங்க. தயாங் அந்த மாதிரி பண்ணிட்டான். அவனுக்கு வேறு வழி இல்லை, ஸோ அவன் பண்ணிட்டான். பட் நான் இதுக்குள்ளே போக விரும்பலை. ஹயாங், நீங்கள் பண்ணுறது தப்பு ஹயாங். உங்களோட சோல்மேட் ஒயன் தான். அவளை விட்டு போகணுன்னு மட்டும் நினைக்காதீங்க. நீங்கள் அப்புறம் லைஃப் லாங் ரிக்ரெட் பண்ணுவீங்க. பரவாயில்ல, அவள் சந்தோஷமாக இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கிளம்பி அவரோட ரூமுக்கு போயிட்டாங்க. இப்போ நெக்ஸ்ட் டே ஆகுது. இப்போ மார்னிங் எல்லோரும் எழும்பிட்டாங்க. தயாங் தான் குக் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ ஜின்னு அப்படியே இறங்கி கீழே வராரு. தயாங், சொல்லுங்கள் ஹயாங், என்ன முடிவு பண்ணியிருக்க? நான் அவகிட்ட பேசினேன் ஹயாங். அவள் இதுக்கு ஓகேங்கிற மாதிரி தான் சொன்னான். ஸோ பிரச்சனை இல்லை ஹயாங். சரி, ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் அந்த டைனிங்கில் உட்காடுறாங்க. காலையில் ஒரு 6 o'clock இருக்கும். அந்த டைமில் டோர் நாக் ஆகுற சவுண்டு கேட்குது. நம்ம ஜிம்மின் தான் போய் ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணால் முன்னாடி நிற்கிறது ஒயன். ஒயனை பார்த்துட்டு, என்ன ஒயன் காலையிலே வந்திருக்க? ஜின் எங்க? ஜின் எங்கன்னு கேட்டேன். உள்ளே இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக இப்போ ஒயன் ஜின்னுக்கிட்ட போய் நிற்கிறாங்க. அப்படியே டேபிள் மேலே கை வச்சுட்டு, ஜின், எனக்கு ஒரு பதில் சொல்லுங்கள். என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிக்கலையா? ஜின் எதுவுமே பேசல, அப்படியே அமைதியாக இருக்கிறாரு. சொல்லுங்கள் ஜின், என்னை பார்த்து சொல்லுங்கள். என்னை பார்த்து, என் கண்ணை பார்த்து சொல்லுங்கள். உன்னை எனக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்லுங்கள். நான் அதுக்கப்புறம் நான் இந்த பக்கம் நான் வரவே மாட்டேன். உங்களை நான் டிஸ்டர்பும் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுமே ஜின் வந்து அப்படியே ஒயனை தான் பார்க்குறாங்க. ஜின்னாலேயும் முடியல. ஏன்னா ஜின்னுக்கு வந்து ஒயனை ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் விட்டு போகணும்னு நினைக்கல. பட் ஆனால் இந்த சிச்சுவேஷன்லாம் பார்க்கும்போது அவருக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. அப்போ ஜின் அப்படியே ஒயனோட கண்ணை பார்க்குறாரு. அவரால் சுத்தமாக முடியல, அவரால் சொல்லவும் முடியல. அப்படியே குனிஞ்சிருந்துட்டு, எனக்கு ஒன்று பிடிக்கல, நீங்கள் இருந்து போயிடு. ஜின், நான் சொன்னது என் கண்ணை பார்த்து சொல்லுங்கன்னு சொன்னேன். முடியாது, எனக்கு ஒன்றும் பிடிக்கல, நீங்கள் இது போயிடு. ஜின், என்னை பார்த்து சொல்லுங்கள், என் கண்ணை பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸை கப் பண்ணிவிட்டு ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்குறாங்க. இங்கே எல்லாரும் அப்படியே ஷாக்காகி பார்க்குறாங்க, என்னடா நடக்குதுங்கிற மாதிரி. ஜின், என் கண்ணை பார்த்து சொல்லுங்கள். ஒயன், உன்னை எனக்கு சுத்தமாக பிடிக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள். நான் இதுக்கப்புறம் நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன். சொல்லுங்கள்.
சின்னால சுத்தமாக முடியல. அப்படியே கண்ணை மூடிட்டு, இல்லை எனக்கு ஒன்றும் பிடிக்கல, விட்டுரு, போயிடு அப்படிங்கிற மாதிரி அவர் அழுதுகிட்டே சொல்கிறாரு. எதுக்கு சின்ன அழுகுறீங்க, எதுக்கு அழுகுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதுமே, ஏன்னா நீ ஹியூமன் ரீ, நீ ஹியூமன், கண்டிப்பாக இது ஒத்துக்க முடியாது. என்னால் தெரிஞ்சு நான் உன்னை இதுக்குள்ளே வர விரும்பலை வயன். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோடி, புரிஞ்சுக்கோ. நம்ம 2 பேரும் சேரணும் அப்படின்னா நீ வேம்பயர் ஆகணும், அப்போ தான் சேர முடியும். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொன்னதுமே இங்கே தயாங்க்கும் ஜோக்கு ஜீவனிக்கெலாம் பயங்கர ஷாக்கு. பிகாஸ் ஏன்னா ஜின்னு வந்து வேம்பயரை பற்றியெல்லாம் பேசுகிறாரு. அவங்களே என்ன நினச்சிட்டாங்க அப்படின்னா வயனுக்கு இந்த விஷயம்லாம் தெரியாது அப்படின்ட்டு. அப்போது வந்து வயன் சொல்கிறாங்க, ஜென் எனக்கு நீங்கள் தான் ஜென் முக்கியம். ஏன்னு தெரியல, எனக்கு உங்களை விட்டு போகிறதுக்கு சுத்தமாக எனக்கு மனசே வரல ஜென். ப்ளீஸ் ஜென், நான் வேணால் வேம்பயர் ஆகிடேன். ப்ளீஸ் என்னை கடிக்கிறீங்களா, கடிங்க, என்னை வேம்பயர் ஆக்கிடுங்க ப்ளீஸ். என்னை தயவு செஞ்சு என்னை விட்டு மட்டும் போகணுன்னு நினைக்காதீங்க. நான் மனசார தான் சொல்கிறேன், எனக்கும் நான் வேம்பயர் ஆகிறது எனக்கு ஓகே தான் ஜின். ப்ளீஸ் ஜின் அக்செப்ட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அழுகிறா. இப்போ ஜின் பார்க்குறாரு, வயன் இல்லை வயன் வேண்டாம், இந்த வேம்பயர் வாழ்க்கை ரொம்ப மோசம், உன்னால் சாகக்கூட முடியாது. எனக்கே 750 ஏஜ் ஆயிடுச்சு, இன்னும் என்ன சாகாமல் இளமையாக தான் இருக்கேனே தவிர என் மனசில் இருக்கிறது எல்லாமே நான் எப்போ சாவேன்னு வர்ற மாதிரி நான் கேட்டுட்ருக்கேன் வயன். ப்ளீஸ் அந்த ஒரு தண்டனையை மட்டும் நீ வாங்கணும்னு நான் நினைக்கவே மாட்டேன். ஏன் நீங்கள் அப்படி நினைக்கிறீங்க? நீங்கள் இவ்வளோ நாள் தனியாக இருந்தீங்க, அதனால தான் உங்களுக்கு அந்த மாதிரிலாம் தோணுச்சு. இப்போ நானும் வந்துட்டேன்னா நம்ம 2 பேரும் சாகாமல் 2 பேரும் சந்தோஷமாக இருக்கலாம் ஜின். ப்ளீஸ் ஜின் என்னையே நீங்கள் வேம்பயர் ஆக்கிடுங்க ப்ளீஸ், நானும் உங்கள் கூட வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி வயன் வந்து அழுதுகிட்டே சொல்கிறா. ஜின் பார்க்க, வேண்டாம் சொன்னால் கேளு. இல்லை நான் உங்களை விட்டு போக மாட்டேன். நேற்று ஒரு நாள் என்னால் அந்த ஒரு டே நீங்கள் போனப்போவே உங்களுக்கு பின்னாடி ஹக் பண்ணி என்னை விட்டு போகாதீங்கன்னு சொல்லணும்னு தோணுச்சு. பட் முடியல என்னால். உங்களுக்கு டைம் வேணும்னு சொல்லிட்டு தான் நான் அப்படி சும்மா இருந்தேன். பட் இதுக்கு மேலே என்னால் காத்திருக்க முடியாது. எனக்கு நீங்கள் வேணும், நீங்கள் மட்டும்தான் வேணும். ஆனால் ஒன்று மட்டும் நினச்சிக்கோங்க, என்னை மட்டும் விட்டுட்டு போனீங்கன்னா சத்தியமாக சொல்கிறேன் உயிரோடவே இருக்க மாட்டேன் ஜின், உயிரோடவே இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் ஜின் அப்படியே பார்க்குறாங்க. என்னடி சொல்கிற, உயிரோடு இருக்க மாட்டியா? ஆமாம், என் உயிரை இங்கே இருக்கும்போது எனக்கு எதுக்கு இந்த உயிர்? எனக்கு அப்படிப்பட்ட உயிர் எனக்கு வேண்டாம் ஜின், ப்ளீஸ் என்னை புரிஞ்சு ஏற்றுக்கோ ஜின் அப்படிங்கிற மாதிரி அழுகுறாங்க. அப்போ ஜின்னும் அவருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவரும் உங்களை வந்து சோல்மேட்டாக பார்க்குறத தாண்டி அவருக்கு வந்து உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ அவரும் சரி ஓகே சரி ஓகே அப்போ நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன, இந்த பிளட் மூன் வர டைம் தான் நம்ம வேம்பயராகவே அவங்கள ஆக்க முடியும். வைஸ் எங்களால் எதுவும் பண்ண முடியாது. ஸோ 2 பேரும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க, புரியுதா அப்படிங்கிற மாதிரி ஜின் சொன்னதுமே ஜோவும் வயனும் அப்படி பார்க்குறாங்க. சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு எல்லாரும் அங்கே நிற்கிறாங்க. அப்போது வயன் ஜின்கிட்ட போய், ஜின் அப்போ நீ என்ன வேம்பயராக ஆக்குவியா? அப்போ உனக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு சொன்னதுமே ஜின் எதையுமே பார்க்கல, அப்படியே உங்கள் நெக்கை ஹோல்ட் பண்ணி அப்படியே ஒரு ஹாஷான கிஸ் கொடுக்குறாங்க. அப்படிங்கிற மாதிரி ஒரு கிஸ் கொடுக்குறாரு.
இதை ஜிம்மின்னு தயாங் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. பிகாஸ் ஏன்னா ஹயாங் இப்படியா அப்படிங்கிற மாதிரி ஷாக்காகி பார்க்குறாங்க. இப்போது இங்கே பாரு, நீ தான் என்னோடய சோல்மேட், நீ எனக்கானவன், உன்னை நான் எப்போவுமே விட மாட்டேன், புரியுதா அப்படின்னு சொன்னதுமே அவங்களுக்கு ஃபேஸில் ஒரு ஸ்மைல், நீங்களும் உங்கள் ஃபோர்ஹெட்டில் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிஸ்ஸு, அது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் அப்படியே ஜிம்மை பார்த்து லவ் யூ ஜின், லவ் யூ அண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. இதை எல்லாத்தையுமே ஜிம்மின்னா கண்ணே வெளியில் வந்துடும் போல், அந்த மாதிரி அப்படியே வைடாகி பார்த்துட்டே இருக்காரு. பிகாஸ் ஏன்னா நம்ம ஜின் ஹயாங்கா இப்படி ரொமான்டிக்காக பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தயாங்க்கு வந்து ஜோ அப்படியே சைடு ஓரமாக ஹக் பண்ணிவிட்டு, ஒரு வழியாக அவன் கூட அவன் ஃப்ரெண்டு வர்றா போல் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆமாம், எனக்கு ஒரு கம்பெனி ஆச்சுல்ல, அப்பாடா, நானும் அங்கே போய் தனியாக இருப்பேன்னு நினச்சேன், அதான் கூட என் ஃப்ரெண்டு வரலே, ஸோ நோ ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி அவங்க 2 பேரும் பேசி வச்சிட்ருக்காங்க. அப்போ வந்து ஜிம்மின் வந்து வயன் பார்த்து கேட்குறான், ஹே வயன், அப்போது இங்கே இருக்க கண்ட்ரியெல்லாம் என்ன பண்ணுவாங்க? இதெல்லாமே நான் எங்கள் அண்ணன்ட்ட கொடுத்துருவேன், ஸோ அவனே ரூல் பண்ணட்டும், பிரச்சனை இல்லை. ஓ ஆமாம், நீ இந்த விஷயம்லாம் இப்போ உங்கள் வீட்டில் சொன்னால் உங்கள் வீட்டில் ஒத்துப்பாங்களா? வேம்பேர்னு சொன்னால் தானே பிரச்சனை, எதுக்கு வேம்பேர்னு சொல்லிக்கிட்டு, நார்மல் ஹியூமன்ஸ்னு சொல்லுவோம், ஸோ நோ ப்ராப்ளம். அப்போது ஜிம்மின், அப்போ நம்ம 6 பேர் செம்ம ஜாலியாக இருக்கலாம். என்ன 6 பேரா? ஆமாம், உங்களுக்கெல்லாம் ஆள் கிடச்சிருச்சு, என்னோடய ஆள் வேம்பயர் வேர்ல்டில் இருக்கா, ஸோ அங்கே போனால் நம்ம அதெல்லாம் ஜாலியாக இருக்கலாம்ல. ஓ, நீ சொன்ன அந்த கமிட்டட் கேர்ள், ஓ அவங்க நேம் என்ன? லூசி. சரி உன்னை வச்சு நான் எல்லாத்தையும் போட்டு விடுறேன் பார். அதெல்லாம் போட்டு கொடுத்துறாதடி, அவள் இதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு ஒன்றே போட்டுருவா. அதுக்கு தான்டா நீ இங்கே இருந்துட்டு என்னென்ன வேலை தரம் காட்டினேன், நான் எல்லாத்தையுமே நான் போய் சொல்லிக் கொடுப்பேன். ஹே வயன் ப்ளீஸ் ரீ, தயவு செஞ்சு இது மட்டும் பண்ணிடாத, அப்புறம் என்னை போட்டு நொங்க எடுத்துருவா ப்ளீஸ், அதை மட்டும் பண்ணிடாத, நான் பாவம்ல, பாவமே இல்லை, ப்ளீஸ் டி அந்த மாதிரிலாம் பண்ணாத. சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்படி பேசி சிரிச்சிட்ருக்காங்க. இப்போது ஒரு 2 months பாஸ் ஆகிடுச்சு. நம்ம ஜோவோட வயிறு வந்து கொஞ்சம் பெருசாகிடுச்சு, லைக் அவளுக்கு வந்து இப்போ ஒரு 9 months ஆகிடுச்சு. இப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா, வயனோட வீட்டில் அவங்க வந்து சொல்லிட்டாங்க, நான் வந்து ஒரு பையனை லவ் பண்ணுறேன், எனக்கு இந்த கிங்டம் எதுவுமே வேண்டாம், ஸோ அதனால் நான் எல்லா பொறுப்புமே நான் என்னோடய அண்ணனுக்கே நான் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்களும் சொல்கிறாங்க. அவங்க வீட்டில் வந்து வயன் வந்து எடுக்கிற முடிவு எப்போவுமே கரெக்டாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க நம்புவாங்க. ஸோ அதனால் வயன் எடுத்தால் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் சரிம்மா நீ எங்கே போனாலும் சந்தோஷமாக இரு, பட் ஆனால் அடிக்கடி எங்கள் வீட்டில் வந்து பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்களும் நல்ல அன்பாக தான் அனுப்பியும் வைக்கிறாங்க. இப்போது இப்படியே அந்த பிளட் மூன் டேயும் வருது. இன்றைக்கி நைட்டு தான் பிளட் மூன். சொல்லப்போனால் உங்களோட டெலிவரி, அதாவது ஜோவோட டெலிவரி ஆக இன்னும் 3 days இருக்குது. இப்போ நைட் ஆகிடுச்சு. அப்போ வந்து ஜின்ன தயாங் அந்த மலைக்கு தான் போகணும், மேலே தான் அந்த டைமிங்கில் தான் அந்த மூன் லைட் வந்து படும், ஸோ அங்கே போனான்னா கரெக்டாக இருக்கும், அங்கே கூட்டிகிட்டு போயிடலாம். சரி ஹயாங் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறா? ஜின் என்ன சொல்கிறீங்க, அந்த மலைக்கா? பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாக இருக்குது, எப்படி நம்ம ஏறுவோம்? அப்போது ஜிம்மின்னு, என்ன வயன் மறந்துட்டா போல், நாங்கள்லாம் வேம்பேஸ் தெரியும்ல, ஸோ வேம்பேஸ்க்கு பறக்க முடியும்டி. ஓ உங்களால் பறக்க முடியுமா? அப்புறம் ஏன்டா இவ்வளோ நாள் பறக்காமல் இருந்தீங்க? அது சும்மா எதுக்கு அதெல்லாம் பண்ணி மாட்டிக்கிறதுக்கா, அதனால தான் நாங்கள் அப்படியே அமைதியாக இருந்தோம். ஓ ஜின், ஆனால் நீங்கள் கூட சொல்ல பார்த்தியா? இல்லடி, சரி வாங்க போகலாம் அப்படி சொல்லிவிட்டு ஜின் வந்து வயனை தூக்கிட்டு போகிறாங்க, தயாங் வந்து ஜோ தூக்கிட்டு போகிறாங்க. ஜிம்மின் தனியாக தான் அப்படி பறந்து மேலே போகிறாங்க. மேலே போய் பார்த்தாச்சுனாத்தா பிளட் மூன் அப்படியே கிளியராக தெரியுது, ரெட் கலரில் அப்படி இருக்குது. தயாங் ஜாக்கிரதையாக இருக்கணும், பிகாஸ் ஏன்னா இன்றைக்கி பிளட் மூன், வேர்வல்ஃப் இருக்கிறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதனால் நம்ம சீக்கிரமாக வேலையை முடிச்சுட்டு நம்ம வேர்ல்டுக்கு சீக்கிரமாக போகணும். சரி ஹயாங் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இப்போது வயனும் ஜோவும் பக்கத்தில் இருக்காங்க. அவங்க முன்னாடி தயாங்கும் ஜின்னும் நிற்கிறாங்க. ஜோவெல்லாம் பார்த்துட்டு, தயாங்
எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குடா. இங்கே பாரு, நான் இருக்கேன்ல, ஒன்றும் இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இருக்கேன். சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி தயாங்கும் சொல்கிறாங்க. இப்போ இங்கே ஜின், உனக்கு எதுவும் பயமாக இல்லையாடி? எனக்கு ஏன் பயமாக இருக்க போகுது, அதான் நீ இருக்கிய, அப்புறம் என்ன? சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி இது பண்ணுறாங்க. ஜிம்மினும் அங்கே நின்று பார்த்துட்டே இருக்கிறாங்க. அப்போ அந்த டைம் தயாங் அவங்களோட ஒரிஜினல் ஃபார்முக்கு வராங்க, அதாவது வேம்பயரோட ஃபார்முக்கு வராங்க. இப்போ தயாங் வந்து எப்படி இருக்கார் அப்படின்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் அவுட்ஃபிட். அவரோட கண் எல்லாமே ரெட் ஆகி, பல்லெல்லாம் வளர்ந்து, நகம்லாம் அப்படி நீளமாக இருக்குது, ஃபேஸ் எல்லாம் அப்படியே ஃபேராக இருக்குது. இதை பார்த்துட்டு ஜோ, தயாங் கொஞ்சம் பயமாக இருக்குடா. எதுக்கு பயப்படுற? அதான் நான் இருக்கேன்ல, இதை பற்றியும் கவலைப்படாத, லைட்டாக வலிக்கும், அதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இப்போ இங்கே ஜின்னு பார்த்தாச்சுன்னா, தயாங் ஃபுல்லாகவே பிளாக் அவுட்ஃபிட்டில் தான் இருந்தார். பட் ஆனால் ஜின் அவர் வந்து ஃப்யூச்சர் கிங். அதனால ஜின்னோட அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்னா, தயாங்க்கு வந்து ஃபுல்லாகவே பிளாக்ல இருந்துச்சு. பட் ஆனால் ஜின்னுக்கு ரெட் அண்ட் பிளாக் தீமில் அப்படி இருக்குது. அதுவும் இல்லாமல் அவரோட ஜின்னோட கண்ணெல்லாம் அப்படியே ரெட்டாகி, ஃபேஸ் எல்லாமே அவ்வளோ ஃபேர் ஆகி, அவருக்கு நகம்லாம் அவ்வளோ பெருசாக இருக்குது, பல்லும் அப்படி பெருசாக இருக்குது. இந்த ஒரு இப்படி பார்த்து நீங்கள் அப்படியே ஸ்டன் ஆகிட்டீங்க. அப்போ ஜின்னு பார்த்துட்டு, எப்படி இருக்கேண்ணா? ஜின், உன நான் இப்படி பார்ப்பேன் நான் நினச்சி கூட பார்க்கலடா. பா, செமையாக இருக்கு. ஏன்னா செமையாக இருக்கேண்ணா, அப்போ உனக்கு பயமாக இல்லையாடி? ஹே, பார்க்கவே அல்டிமேட்டாக இருக்குடா, கெத்தாக இருக்குது தெரியுமா? என்ன கெத்தாக இருக்கா? யார்ரீ நீ இப்படி சொல்கிற? நான் அப்படி தான். சரி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, சீக்கிரமாக வேலையை பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி ஜிம்மின் சொல்கிறாரு. பிகாஸ் ஏன்னா ஜிம்மினுக்கு வந்து ஏதோ டிஃப்ரெண்ட்டான சவுண்டெல்லாம் கேட்க ஆரம்பிக்குது. டைம் இல்லை, சீக்கிரமாக வேலையை முடிச்சுட்டு நம்ம வேர்ல்டுக்கு போயிடலாம். இங்கே ஏதோ எனக்கு தப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது, ஸோ சீக்கிரமாக வேலையை முடிங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு ஜின்னை வந்து நம்ம வயனோட கழுத்தில் அப்படி பைட் பண்ணி அவரோட பிளட்டை வந்து சக் பண்ணுறாங்க. அந்த பிளட்டு சக் பண்ண அவங்களுக்கு லைட்டாக மயக்கம் வர மாதிரி இருக்குது. இதே மாதிரி தான் தயாங்கும் பண்ணுறாங்க. லைட்டாக ஜோவும் மயக்கம் ஆகுறாங்க. அப்படியே மயங்கி தயாங்கோட ஷோல்டர்லேயே விழுந்துட்டாங்க. தயாங் லைட்டாக பயந்துட்டு, ஹயாங் ஒன்றும் இல்லை, பிளட்டு சக் பண்ணதுனால தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்ச நேரத்தில் எழும்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சைடில் படுக்க வச்சுருப்பாங்க. இப்போ அந்த டைம் தான் ஏதோ உருமுற சவுண்டு கேட்குது. ஹயாங், வேர்வொல்ஃப் அப்படின்னு சொன்னதுமே 2 பேரும் அப்படியே அட் அ டைமில் திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா முன்னாடி 2 வேர்வொல்ஃப் நிற்கிது. தயாங், 2 பேரையும் பார்த்துக்கோ, நான் வரேன். ஹயாங் எங்கே போகிறீங்க? நான் தான் பார்த்துக்கிறேன்னு சொன்னேன்ல. ஜிமின் என் கூட வா. சரி ஹயாங் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேரும் ஜின்னும் ஜிமினும் அந்த வேர்வொல்ஃப் நோக்கி போகிறாங்க. அந்த வேர்வொல்ஃப் அப்படியே பயங்கரமாக உருமுது. பார்த்தா அந்த வேர்வொல்ஃப் நிறைய வேர்வொல்ஃபை கூட்டிகிட்டு வருது. இப்போது இவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. இன்னும் வந்து ஒரு ஷீல்டு க்ரியேட் பண்ணுறாரு. அந்த ஷீல்டு என்ன பண்ணுதுன்னா, நம்ம கேர்ள்ஸை அப்படியே ப்ரொடெக்ட் பண்ணி, தயாங் இவங்களை இங்கே இருக்க வைக்காத, சீக்கிரமாக இவங்க 2 பேரையும் கூட்டிகிட்டு நம்ம வேர்ல்டுக்கு போயிடு. ஹயாங், பட் ஆனால் நான் வந்துடுறேன், நீங்கள் போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தயாங்கும் நம்ம ஜோவையும் வயனையும் கூட்டிகிட்டு வேம்பயர் வேர்ல்டுக்கு போகிறாரு. இங்கே ஜிம்மினும் ஜின்னும் ஃபைட் பண்ணுறாங்க. அவங்களால எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஃபைட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து பிளட் மூன். ஸோ அதனால் வேம்பயர்ஸ்க்கும் சரி வேர்வொல்ஃபுக்கும் சரி பயங்கரமான சக்திகள் இருக்கும். ஸோ அந்த டைம் அவங்களுக்குள்ளே பயங்கரமான ஒரு ஃபைட் போகுது. போக இங்கே வந்து ஜிம்மினுக்கெலாம் அடிப்பட ஆரம்பிக்குது. அப்போ வந்து ஜின்னு சொல்கிறாங்க, ஜிமின் இங்கேருந்து போயிடு, நான் பார்த்துக்கிறேன். ஹயாங், வேண்டாம், நம்ம போயிடலாம். இல்லை, நான் முடிச்சு காட்டிட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருந்து நல்லா ஃபைட் போட்டுட்ருக்காரு. எல்லாருமே அடிபட்டு செத்து போய் அங்கே படுத்துருக்காங்க. அப்போது அங்கே ஒரே ஒரு உல்ஃப் மட்டும் அப்படியே தடுமாறி அங்கே நிற்கிது. ஜின்னாலேயும் சுத்தமாக முடியலை. பட் இருந்தாலும் அதில் அந்த உல்ஃப் ஜின்னை வந்து அட்டாக் பண்ண வருது. வந்து அவரோட மொத்த பவரையுமே அந்த உல்ஃப் மேலே போட்டதுமே அந்த உல்ஃப் அப்படியே மயங்கி கீழே விழுந்து அந்த இடத்துலே இறந்து போயிடுச்சு. ஜின்னும் அப்படியே மயங்கி கீழே விழுந்துட்டாரு. ஜிம்மின்லாம் அதை பார்த்து ஹயாங்
ஹயாங் உங்களுக்கு ஒன்றும் இல்லைல்ல ஹயாங், ஒன்றும் இல்லை ஹயாங் அப்படின்னு சொல்லிட்டு பதறிட்டு அவங்க வந்து ஜின்னை வந்து எழுப்ப ட்ரை பண்ணுறாங்க. ஜின்னை எழும்பவே இல்லை. அப்போ வந்து ஜிம்மின் என்ன பண்ணுறாருன்னா அவங்களால சுத்தமாக எதுவுமே பண்ண முடியல. ஷோல்டர் நல்ல பெயினாக இருக்குது. பட் இருந்தாலும் ஜின்னுக்காக அவர் அப்படியே தூக்கிட்டு பறந்து போகிறாரு. பறந்து இப்போ வேம்பயர் வேர்ல்டுக்குள்ளே தான் போகிறாங்க. இப்போ எல்லாருமே இப்போ வேம்பயர் வேர்ல்டு தான் இருக்கிறாங்க. தயாங்கும் வேம்பயர் வேர்ல்டுக்குள்ளே வந்திருப்பாங்க. நீங்கள் 2 பேருமே ஒரு ரூமில் படுத்திருப்பீங்க. இப்போ ஜின்னை அப்படியே தூக்கிட்டு வந்து ஜின்னோட ரூமுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. இதை பார்த்ததுமே அங்கே இருக்க மெய்டு கிங்குக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறாங்க, நம்ம ஃபஸ்ட் பிரிண்ட் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கிங்கும் பதறி ஓடி வராரு. இங்கே வந்து பார்த்தா ஜின்னு அப்படியே மயங்கி இருக்கிறாரு. என்னாச்சு ஜிமின், என்னாச்சு அப்படின்னு சொன்னதுமே ஜிமின் அங்கே நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. அப்போ சீக்கிரமாக இதுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னுக்கு வந்து அங்கே ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க. ஜின்னு ரொம்ப டயர்டாக இருக்கிறாரு. ஸோ அந்த டைமில் தான் நீங்களும் ஜோவும் கண் முழிக்கிறீங்க. இப்போ நீங்கள் தயாங்கோட ரூமில் தான் இருக்கிறீங்க. ஸோ இப்போ நீங்கள் எழும்பினதுமே தயாங் ஜின்னங்க ஜின்ன அவரோட ரூமில் படுத்திருக்காரா என்ன ஆச்சு அது அப்படிங்கிற மாதிரி அப்படியே மென்று முழுங்குறாரு. என்னாச்சு அவருக்கு என்னாச்சு அப்படி சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அப்போ தயாங்கும் அவர் வந்து உல்ஃப் கூடலாம் சண்டை போட்டு ரொம்ப டயர்டாகி எனர்ஜியெல்லாம் லாஸ் ஆகி அவரோட ரூமில் இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னதுமே எங்கே இருக்குது ஜின்னோட ரூம் அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க கூட்டிகிட்டு போகிறீங்க. இப்போ நீங்கள் கரெக்டாக இப்போ ஜின்னோட ரூமுக்கு வர்றீங்க. நீங்கள் வர்றதை பார்த்துட்டு கிங்கு யார் இது அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கேட்குறாங்க. நீங்கள் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. ஸ்ட்ரைட்டாக ஜின்னுக்கிட்ட போய் நிற்கிறீங்க. உங்கள் பின்னாடியே தயாங் வந்திருப்பார்ல. அப்போ தயாங்கும் எல்லாம் சொல்கிறாரு, இது ஜின்னோட சோல்மேட்டான பொண்ணு அப்படிங்கிற மாதிரி சொன்னதுமே அவரும் எதுவுமே சொல்லலை, அப்படியே விட்டுட்டாரு. இப்போ ஜின்னை பார்க்குறீங்க. ஜின்னுக்கு உடம்பு ஃபுல்லாக அடிபட்டிருக்கு. அவர் ரொம்பவே வீக்காக இருக்கார். கண்ணுன்னு முழிக்கலை. நீங்கள் இதை பார்த்ததுமே பயங்கரமாக அழுகிறீங்க. என்னாச்சு ஜின், என்னாச்சு, உனக்கு ஒன்றும் இல்லை ஜிமின், என்ன ஆச்சு ஜிமின், நல்லா தானே இருந்தார், என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னதுமே வேர்வொல்ஃப் கூட அவர் சண்டை போட்டார். அதனால தான் அவரோட எனர்ஜி எல்லாம் லாஸ் ஆகிடுச்சு. கொஞ்ச நேரத்தில் அவர் சரியாயிடுவார். எப்போ சரியாவார்? கொஞ்ச நேரத்தில் சரியாயிடுவாங்க வயன், நீ போட்டு ரொம்ப பதறாத, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம ஜின் மறுபடியும் வருவாங்க அப்படின்னு சொன்னதுமே உங்களுக்கு கண்ணிலேருந்து டியர்ஸ் அப்படின்னு நான் ஸ்டாப்பாக வந்துக்கிட்டே இருக்குது. உங்களால் ஜின்னை இப்படி பார்க்கவே முடியல. கிங்குக்கே ஒரு மாதிரி இருக்குது, என்ன இந்த பொண்ணு ஜின்னுக்காக இப்படி உருகுறா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பார்த்துட்டே இருக்கிறாரு. அப்போ தான் தயாங்கும் அவர் விஷயத்த சொல்கிறாரு. நான் இப்படி ஒரு பொண்ணை லவ் பண்ணேன், இப்போ அந்த பொண்ணு என்னோடய குழந்தைய சுமந்துட்டுருக்கா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லும்போது கிங்குக்கு கோவமாக இருந்தாலும் பட் வந்து அவர் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. சரி ஓகே, இப்போ அந்த பொண்ணு தான் வேம்பயர் ஆகிட்டால, ஸோ நோ ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி அவங்கள அப்படி நார்மலாக விட்டுட்டாங்க. இப்படியே ஒரு 3 days ஆகுது. இன்னும் ஜின் வந்து கண் ஓப்பன் பண்ணவே இல்லை. நீங்கள் தான் ஜின்னு கூட இருந்து எல்லாமே பார்த்துட்ருக்கீங்க. ஜின்னு கூட தான் தூங்குவீங்க. ஜின்னை ஹக் பண்ணிவிட்டு ஜின் இன்னும் முழிக்காமல் அப்படியே தான் இருக்கிறாரு. அப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா, நீங்கள் வந்து ஜின்னு கையை பிடிச்சி அப்படியே படுத்துருக்கீங்க. ஜின்னை வந்து கண்ணை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா நீங்கள் அவர் ஜின்னோட கையை பிடிச்சிட்டு அப்படியே படுத்துருக்கீங்க. ஒயான் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து கூப்பிட்றாங்க. நீங்கள் எழும்பலை. ஒயான் அப்படின்னு சொன்னதும் நீங்கள் டக்குன்னு எழும்புறீங்க. பார்த்தா ஜின்னு கண்ணை ஓப்பன் பண்ணி பார்த்துருக்காரு. ஜென் எழும்பிட்டியா? உனக்கு ஒன்றும் இல்லை ஜென், எல்லாம் சரியாயிடுச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னதுமே நீ நான் வேம்பயர் ஆகிட்டேன் ஜின் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதும் ஜின் அப்படியே உங்களோட கண்ணை தான் பார்க்குறாரு. உங்களோட கண் ரெட் கலரில் இருக்குது. ஜின் அப்படியே பார்த்துட்டு, நீ லைஃப்பில் ரிக்ரெட் பண்ண மாட்டியே, நீ என்னோடய லைஃப்பில் இல்லைன்னா தான் நான் ரிக்ரெட் பண்ணுவேனே தவிர இதை நினச்சி நான் கண்டிப்பாக நான் ரிக்ரெட் பண்ண மாட்டேன் ஜின். நீ அதை ஃபஸ்ட்டு விடு. நான் உன்னை தான் நம்பி வந்திருக்கேன், புரியுதா? நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். இங்கே பாரு, இந்த மாதிரிலாம் ஒல்ஃப் கூடலாம் சண்டை போட்டுட்டு இப்படி அடிபட்டு வந்திருக்கியே, என்னை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்கலையாடா? என்னை பற்றி நீ யோசிக்கலையா? இல்லடி, திடீர்னு அங்கே உல்ஃப் வந்துட்டாங்க. ஸோ என்னால் எதுவும் பண்ண முடியல. ஜிம்மினுக்கும் ஷோல்டரில் அடிபட்டுச்சு. ஸோ அதனால தான் கொஞ்ச நேரத்தில் நான் எப்படி பதறிட்டேன்னு தெரியுமா? 3 நாள் நீ கண்ணே திறக்கல,
எனக்கு என் உயிரே இல்லாத மாதிரி இருந்துச்சு தெரியுமா. உனக்காக தான்டா நான் வேம்பேராகவே ஆனேன். இப்போ நீ என் கூட இல்லாத டைம் நான் வேம்பேராகி என்ன ஆனேங்கிற மாதிரிலாம் எனக்கு யோசிக்க தோணிடுச்சு. என்னை விட்டு போகாதச்சு. நான் தான் இப்போ சரியாயிட்டேன் நெடி. அப்புறம் என்ன, நான் இனி உன்னை விட்டு போக மாட்டேன், உன்னை விட்டு போகவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்போ அந்த டைம் டோரை நாக் பண்ணிவிட்டு தயாங் வராரு. இப்போ ஜின்னு வந்து பார்க்குறாரு. தயாங் கையில் ஒரு குழந்த க்யூட்டாக அழகாக இருக்குது. தயாங், குழந்தை பிறந்துருச்சாடா? ஆமாம். அப்போ நீங்களும் பார்க்குறீங்க. நீங்கள் ஏன்னா 3 நாளாக ஜின்னுக்கிட்டே தான் இருந்துப்பீங்க. உங்கள் ஜோ பார்க்கவே இப்போ போயிருக்கவே மாட்டீங்க. ஸோ அதனால் உங்களுக்கு விஷயமே தெரிஞ்சிருக்காது. எப்போ நடந்துச்சு? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான். நீ தான் இங்கே இருந்தியே, அப்போ எப்படி உனக்கு தெரிஞ்சிருக்கும்? சாரி தயாங், ஒரு பதட்டத்தில். புரியுது, எனக்கும் இந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் புரியும். ஸோ நான் எதுவும் நான் சொல்லலை. இப்போ நீ ஓகேவா? இப்போ தான்டா என் உயிரே எனக்கு திரும்ப வந்த மாதிரி இருக்குது. சரி, என்னோடய குழந்தை உங்ககிட்ட காட்டலான்னு தான் கொண்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி தயாங் வந்து ஜின்னுக்கிட்ட கொடுக்குறாரு. சின்ன வாங்கி பார்க்குறாங்க. குழந்தை அவ்வளோ அழகாக இருக்குது. தயாங், அப்படியே ஒன்றை மாதிரி இருக்குடா. ஆமாம், இந்த மாதிரி பார்த்து சிரிச்சிட்ருக்காங்க. இப்படியே தான் டேஸ் வந்து போகுது. இப்போ வேம்பேர் வேர்ல்டில் பயங்கரமாக டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த ரூபியை அப்படியே தக்கன்னு மின்னுது. அந்த அளவுக்கு அவ்வளோ டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. பிகாஸ் ஏன்னா இன்றைக்கி வேம்பேர் பிரின்ஸுக்கும் ஹியூமன் பிரின்சஸ்க்கும் சாரி வேம்பேர் பிரின்ஸுக்கும் வேம்பேர் பிரின்சஸுக்கும் மேரேஜ். அதனால அந்த இடமே கோலாகலமாக இருக்குது. பார்த்தா தயாங்கும் ஜோவும் ஒரு சைடில் குழந்தையோட கையில் வச்சிட்ருக்காங்க. இன்னொரு சைடு பார்த்தா ஜிம்மினும் லூசியும் நிற்கிறாங்க சென்டரில். இப்போ நீங்களும் ஜின்னும் நிற்கிறீங்க. ரெட் அண்ட் பிளாக் காம்போவில் வேறு லெவலில் இருக்கீங்க. அப்போது உங்களை வந்து ஒரு பவுல்கிட்ட நிற்க சொல்கிறாங்க. 2 பேரும் அந்த இதுக்கு முன்னாடி நின்றுட்டு 2 பேரோட கையும் கட் பண்ணி அட் அ டைமில் 2 பேரோட பிளட்டையும் அதில் வந்து ஸ்க்வீஸ் பண்ணி அதில் விடுறாங்க. அந்த பிளட் விழுந்த அடுத்த செகண்ட் அந்த பவுல் ஃபுல்லாகவே ரெட் கலரில் மாறிடுச்சு. ஸோ இதை பார்த்துட்டு நீங்கள் 2 பேரும் இப்போலேருந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிவிட்டு ஒயனும் அவங்க அப்பா கிட்டே போய் அவங்களோட சிம்மாசனத்தில் உட்காந்து அவங்க கிங் அண்ட் குயினாக மாறுறாங்க. இதெல்லாம் பார்த்து எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறாங்க. தயாங்களும் பயங்கர ஹாப்பி. ஒரு வழியாக ஜின் அவரோட சோல்மேட்டை கண்டுபிடிச்சிட்டாங்க. அதே மாதிரி நானும் என்னோடய சோல்மேட்டை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சந்தோஷப்பட்டுட்டே நிற்கிறாங்க. இதோடு நான் இந்த ஒரு ஸ்டோரியை நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த ஒரு ஸ்டோரி பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. முக்கியமாக OT7 Types of Love சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகேவா? உங்களுக்கு இந்த ஒன் ஷாட் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டார்டிங்கில் சொன்னதான், பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், பிடிக்கலனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். மொத்தத்தில் நீங்கள் எனக்கு கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள். ஓகேங்களா? அப்புறம் ஓகேடா மீஸ், அடுத்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஒன் ஷாட்டோட நான் உங்கள்கிட்ட வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸோ அது வரைக்கும் ஸ்டே ஹெல்தி அண்ட் ஸ்டே ஹாப்பி. Until bye.